ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசியில் செவ்வாய் சஞ்சாரம் பண்ணுறாரு, மிதுனத்தில் புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கார், கடகத்தில் சூரியன் குரு சேர்க்கை, குரு சூரியன் சேர்க்கை, சிம்மத்தில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பத்தில் ராகு சந்திரன் தன்னுடைய பயணத்தை துவக்கிறாரு, மீனத்தில் சனி இருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து தன்னுடைய நீச்சஸ்தானமான கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனியின் பார்வையை விட்டு விலகிறாரு. ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்று புதன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி விடியற்காலையில் சூரியன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் இந்த மாத கடைசியில் 23ஆம் தேதி அன்னைக்கு, ஆகஸ்ட் 23ஆம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்னைக்கு ஆடி அமாவாசை, முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கான உகந்த நாள். ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆடிப்பூரம், ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திர தினம், ஆகஸ்ட் 18 ஆவணி மாத பிறப்பு, 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி விடியற்காலையில் ஆவணி மாத பிறப்பு, ஆகஸ்ட் 23 வாஸ்து நாள், ஆவணி மூலம், ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம், ஆகஸ்ட் 26 ருக் உபாகர்மா, அதாவது ஆவணி அவிட்டம், நடராஜர் அபிஷேகமும் கூட அன்னைக்கு. ஆகஸ்ட் 27 ருக் உபாகர்மா, 26ஆம் தேதி யஜுர் உபாகர்மா, ஆவணி அவிட்டம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமியோடு சேர்ந்து வருது. ஆகஸ்ட் 28 யஜுர் உபாகர்மா, அதாவது நார்மலாக யஜுர் உபாகர்மா ருக் உபாகர்மா ரெண்டும் சேர்ந்து தான் வரும். அது என்ன உபாகர்மா அப்படின்னா, பூடல் மாற்றிக்கிறதுக்கான அந்த விசேஷமான நாள், அதாவது வைதிக பிராமணர்களுக்கு உண்டான உகந்த நாள். அன்றைக்கி தான் அவங்களுடைய மந்திர ஜபத்தை, மந்திர பலத்தை ரெனியூ பண்ணிக்கிறதுக்கான நாள். யஜுர் உபாகர்மா ஆகஸ்ட் 28ஆம் தேதி ரக்ஷா பந்தன், வரலட்சுமி விரதம், காயத்ரி ஜபம், இது எல்லாமே ஆகஸ்ட் 28ஆம் தேதி அன்றைக்கி நடக்க போகிறது. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை, கிரக பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசி. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் பதவியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுது. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சூரியன் குரு சேர்க்கை இந்த ஆடி மாதத்தில் ஏற்பட்டது. அதாவது ஜூலை 15லேருந்து ஆகஸ்ட் 18 வரைக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு தலைமை பண்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி 17ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான, அதுவும் குறிப்பாக தலைமை பண்போடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் நீங்கள் அரசாங்க பதவிக்காக முயற்சி எடுக்கிறீங்கன்னா, இட் இஸ் த ரைட் டைம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் இருக்கிறதுனால பெருசாக, ஆக்சுவலாக உங்களுக்கு குரு சூப்பரான இடத்துல உட்காந்துருக்கார். அதுவும் பாக்யாதிபதி குரு உச்சமடைந்திருப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய சந்தோஷங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் 2ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பொதுவாக செவ்வாய் 3ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறதுங்கிறது ஒரு விசேஷத்தை தரும்.
இந்த மாதம் முழுவதுமே அவர் 3ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. அவருடைய பார்வை பலம் 6ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. ஏன் 4ஆம் இடத்துல குரு இருக்காரு, கெடுதல் வருமானா சுகத்துக்கு குறைவு இருக்காது. எல்லா சந்தோஷத்தையும் சுகத்தையும் அனுபவிப்பீங்க. ஆனால் 6ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால ஒன்றா கடன் சார்ந்த வழக்குகள் இருக்கும், அல்லது கடன் சார்ந்த வாக்குவாதங்கள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உடம்பு ரீதியாக ஏதாவது சங்கடம் ஏற்படாது, அதாவது வயிற்று உபாதைகள் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பெருசாக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண விவகாரங்கள் உங்களுக்கு, அதாவது செவ்வாய் 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன், செவ்வாய் பயிற்சி ஆகிடுறாரு, சுக்கிரன் வந்து நீச்சஸ்தானத்துக்கு போகிறாரு 1ஆம் தேதி அன்னைக்கு. ஸோ உங்களுக்கு பண வருமானத்தில் பெருசாக வருமானம் இருக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். நீங்கள் வேலைக்கு சேர்ந்தால் கூட சம்பளம் வந்து அடுத்த மாதம்தான் கிடைக்கும். ஸோ சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பை ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப விஷயத்தில் நீங்கள் அதிகமாக பேசாதீங்க. நீங்கள் பேசினா எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விரயஸ்தானத்தில் இருக்கிற சனி கெடுதலை பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ குரு பார்வையில் இருக்கிறனால கெடுதலற்ற சூழ்நிலை ஏற்படுத்துவார். ஸோ குடும்பத்தில் உங்களுக்கு உண்டான மரியாதை இருக்குது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகிறது நல்லது. இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான சாதகமான நாட்கள் மேஷராசி நண்பர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி அன்னைக்கு முழு நாள், 1ஆம் தேதி முழுக்க இருக்குது. 2ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 3 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் 4ஆம் தேதி தான். 4ஆம் தேதி இரவு 9 மணி மேல் ஆரம்பித்து 5, 6, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29ஆம் தேதி. இந்த 29ஆம் தேதி இரவு 9 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறமா உங்களுக்கு நேரம் சரியில்லை, தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நாட்களை தவிர உங்களுக்கு குறிப்பாக 2 நாள் நான் சொல்லலை, 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி மதியம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் 20ஆம் தேதி, ஆகஸ்ட் 20ஆம் தேதி விடியற்காலை 2 மணி 30 நிமிடங்கள் முதல் ஆகஸ்ட் 22ஆம் தேதி மதியம் 2 மணி 49 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. அவசரத்தில் வாய விட்டிங்கன்னா சங்கடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குரு பார்வையில் இருக்கிறதுனால, குரு பார்வையில் சந்திரன் இருக்கார், மனசு தெளிவாக இருக்கும். ஆனால் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கவனமாக பேசுங்க. கஜகேசரி யோகம் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு வருமானம் இருக்கும். ஆனால் தேவையில்லாத வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யும் சூழ்நிலை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு மெயின் விஷயத்தை மட்டும் தான் சொல்ல போகிறேன். இந்த எல்லாருக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறல. குறிப்பாக சில கேட்டகரி நல்லா இருக்கா, அதாவது கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு மட்டும் தான் சொல்ல போகிறேன். வேலை தேடிட்டு இருக்கிற அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ், அன்எம்ப்ளாய்டு பர்சன்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அது எனக்கு 30 வயசு ஆகிடுது சார், இன்பிட்வீன் ஜாப் இருக்கேன், 42 வயசு ஆகிடுச்சு ஆஃபீஸில் வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்பினை இன்ஃபர்மேஷன் வந்து வெளியார் மூலமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நபர், தெரியாத நபர், அவர் ஏதோ எங்கேயோ கான்டாக்டில் வருவார், திடீர்னு லிங்க்டினில் கான்டாக்ட் பண்ணுவார், உங்களை பார்த்து பேசுவார், நீங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணலாமே, இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸில் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ரெஃபரன்ஸில் வரக்கூடிய வேலை வாய்ப்பில் நீங்கள் போய் சேர்றதுக்கான நேரம் இது. அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் செலவுகளுக்கு குறைவு இருக்காது. இத்தனை நாளாக வந்து வெட்டி செலவாக பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இப்போது சுப செலவாக ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் வார்த்தைகளால் வந்த பாதிப்புகள் குறைவதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா சனிக்கு குரு பார்வை, சனி குருவோட வீட்டில் இருக்கார். அந்த குரு உச்சஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்தை பார்க்குறார். செலவுகள் இருக்கும், ஆனால் அந்த செலவுகளை இத்தனை நாளாக சனி கெடுதலாக பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ நல்ல செலவாக பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பணமே இருக்காது, வருமானமே இருக்காது. அவங்களுக்கு இப்போ வருமானம் வரக்கூடிய நேரம். நீங்கள் கடந்த காலங்களில் முதலீடு செஞ்ச பணத்திலேருந்து பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிலத்தை உழுது எடுக்கும் போதோ, இல்லை வந்து வீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக பள்ளம் தோண்டும் போதோ அந்த இடத்துல ஏதாவது புதையல் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது.
புதையல்னால் உடனே தங்க காசுன்னு நினச்சிக்காதீங்க. அதில் கிடைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம், அதாவது உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு பேசக்கூடாது. எந்த இடத்துலையும் கேட்காம பதில் பேசக்கூடாது. உங்ககிட்ட 10 தடவை கேள்வி கேட்கணும். என்ன சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது கேள்வி அவங்க உங்ககிட்ட 4 தடவை கேட்டாங்கன்னா தான் 5ஆவது தடவை நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் எடுத்தவொடனே அவங்க கேள்வி கேட்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு வாயை திறந்தீங்கன்னா உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார ரீதியாக அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரிகளுக்கு அரசாங்க உதவிகள் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல நீச்சமாகிறாருன்னு கவலைப்படாதீங்க. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் வீட்டு வாசல் வந்துட்டு அப்புறமா அது உங்களுக்கானது இல்லைன்னு போயிடும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். குருவின் பார்வை பலம் உங்களுடைய மரியாதையை உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும். குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் இருந்தாலும், அதாவது உடம்புல ஏதோ ஒரு அசதி இருக்கும், அதனால் பெருசாக நஷ்டமோ மருத்துவ செலவுகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் அவசரம் காட்டாமல் இருப்பது நல்லது. என்னதான் சனிக்கு குரு பார்வை இருந்தாலும் இப்பொழுது அடுத்தவங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களை விட வயதில் மூத்தவர்களுக்கும் திருமணம் செய்து வைக்கலாமே தவிர உங்களுக்கான திருமண காலம் இது கிடையாது. ஏன்னா இது வந்து அனாவசியமாக நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாகிடும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் முடிஞ்சதுன்னா உங்கள் அம்மாவுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா, உங்களுக்கு அம்மா இல்லை சார், இதில் சில பேருக்கு கோபம் வருது, எங்கள் அம்மா இல்லை சார் நான் என்ன பண்ணுறதுன்ட்டு. இல்லாத விஷயத்தை பற்றி நம்ம எதுவும் கவலைப்படக்கூடாது, தாண்டி போகணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஃபோட்டோ இருக்கா நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. அதுவும் இல்லையா, கவலையே படாதீங்க, பெருமாள் கோயிலுக்கு போக மகாலட்சுமி தாயாருடைய சன்னதியில் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவளையே உங்களுடைய தாயாராக நினைத்து கொண்டு வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம் விலகும், உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும், நன்மைகள் அதிகரிக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய சாதனைகளையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். சூரியன் குரு சேர்க்கை 3ஆம் இடத்துல. இராஜாங்க ரீதியான காரியங்களில் வெற்றி அடைவீர்கள். அரசாங்க ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். அதுவும் குறிப்பாக 4ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே நல்ல விஷயத்தை பண்ணிட்டு போயிடுவார். 4ஆம் இடத்துக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகும்போது சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் சொந்த வீட்டுக்கு போகும்பொழுது ரிஷபராசிக்கு சொத்து வாங்கும் யோகம் ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதுக்கு 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கார். உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படணும், சுக அதிகரிப்பு ஏற்படணும். ஆனால் உடம்புல மட்டும் ஏதோ ஒரு உஷ்ணம் அப்படியே தேங்குற மாதிரியே இருக்கும். உடம்புல வயிறு நெஞ்சு பகுதியில் உஷ்ணம் இருக்கிற மாதிரியே இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நெஞ்சு பகுதியில் ஏதாவது சின்ன பெயின் வந்தால் கூட டாக்டரை அணுகுவது நல்லது. ஏன்னா அது ஒன்று தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ். மற்றபடி இந்த மாதம் எதை நீங்கள் தொட்டாலும் தங்கமாக மாறக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதாவது தங்கம்னா உடனே தங்கத்தை மண்ணை தொட்டுட்டு தங்கம் வரலையே சார்னு கேட்கக்கூடாது. அதாவது உங்களுடைய இந்த ஏதோ ஒரு படத்தில் வர மாதிரி ஒரு துளி வேர்வைக்கு தங்கமாக கொடுத்த தமிழ்நாடுன்ட்டு ஏதோ ஒருத்தர் ஒரு சூப்பர் ஸ்டார் பாடினாருன்னு சொல்லுவாங்க. அதாவது அவரோட வேர்வைக்கு கொடுக்கல, அவரோட உழைப்புக்கு கொடுத்தது. அது மாதிரி உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ராசியில் இருக்கிற செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். புதன் இந்த மாதம் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் 5ஆம் தேதி. இந்த 5ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். உங்கள் எதிரிகள் பயப்படுவாங்க. எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவீர்கள். ஆனால் அந்த கோபத்தை உறவுகள்கிட்டையும் காமிக்கக்கூடாது. அதே சமயம் தந்தை விஷயத்தில் தேவையற்ற கோபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால அப்பா கிட்ட கொஞ்சம் சத்தம் போடக்கூடாது. அப்பாவுக்கு மரியாதை குறைவு ஏற்படக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் 4ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன்
மாத ஆரம்பத்திலே 5ஆம் இடத்துல போயிட்டு நீச்சம் அடைகிறார். அதனால் இந்த மாதம் முழுவதும் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து யூ வில் ஃபீல் லோ இன் யுவர் எனர்ஜி. உங்களால் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த வைராக்கியத்தை நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். குழந்தைகள் விஷயத்திலும் அரசாங்க விஷயத்திலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய பாக்யாதிபதி, அதாவது தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சனியின் பார்வையில் சுக்கிரன் வர்றது ஒரு விதத்தில் பாசிட்டிவாக இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு அந்த பதவி தான் உங்களை வந்து கான்ஃபிடென்ட்டாக மேலே ஏற்றி விடணும். உங்கள் மனசளவில் நீங்கள் தைரியமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4ஆம் தேதி இரவு 9 மணி வரை, அதன் பிறகு 7, 8, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22ஆம் தேதி மதியம் 2 மணி வரை, அதன் பிறகு 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு மனக்குழப்பத்தை தரக்கூடிய, தடுமாற்றத்தை தரக்கூடிய நாட்கள், பண விவகாரங்களில் முன்கோபத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள். அது என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி மதியம் 2 மணி 49 நிமிடம் முதல் ஆகஸ்ட் 25ஆம் தேதி விடியற்காலை 25ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 6 நிமிடங்கள் வரை, 25ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 6 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த சந்திரன் வந்து செவ்வாயின் பார்வையில் இருக்கார். அதாவது சந்திரமங்கல யோகம் இருக்குது. ஆனால் அந்த சந்திரமங்கல யோகம் தேவையில்லாத கோபத்தை வெளிப்படுத்தும். பண விஷயத்தில் பிரச்சனை இல்லை, ஆனால் கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. அதனால் கவனமாக இருக்கணும். குறிப்பாக குடும்ப விஷயத்தில், குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். காதல் விஷயத்தில் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆசைப்பட்ட பெண்ணையோ ஆணையோ கைபிடிக்கும் யோகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா குரு 7ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கார். அதனால் திருமண யோகம் கைகூடும். அதே சமயம் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வதற்கு சனி சாதகமாக இருக்கார். ஏன்னா இந்த சனிக்கு குரு பார்வை, உச்ச குருவின் பார்வை பெரிய பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய சாதனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு பெரிய வளர்ச்சி தேடி வரும். அதே சமயம் பதவியும் தேடி வருவதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும். 4ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகும்பொழுது அரசாங்க ரிலேட்டடாக, கவர்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது கான்ட்ராக்ட் எடுக்கிறது, கவர்மெண்ட் ரிலேட்டட் பொசிஷன் கிடைக்கிறது, கவர்மெண்ட் ரிலேட்டட் பதவி கிடைக்கிறது, ஏதாவது இந்த இப்போ தான் நிறையா நிறுவனங்கள் இருக்குது, அரசாங்க நிறுவனங்கள், அதில் ஏதாவது பதவி கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் கொஞ்சம் மைண்டு டைவர்ட் ஆகுது. இந்த ராசியில் பிறந்த பெற்றோர் தங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்களே குழந்தைகளை டைவர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க, ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறீங்க. அதனால் மைண்டு அங்கே போகலாமா, இந்த ஊருக்கு போகலாமான்ட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு டூர் போகிறீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த ராசி பெற்றோர், அதாவது இந்த ரிஷபராசியில் பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், தங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே தவிர உங்கள் மைண்டு டிஸ்டர்பன்ஸ்க்கு நீங்கள் தனியாக போகிறது நல்லது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக உங்கள் வீட்டில் வந்து குலதெய்வம் வந்து ஒரு பெண் தெய்வமாக இருந்தால் இந்த மாதம் ரொம்ப விசேஷம். 1ஆம் தேதியே போயிடுறது நல்லது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் பெரிய நஷ்டங்கள் ஏற்படாது. அப்படி இல்லை சார் எனக்கு ஒரு வாரம் முதல் வாரம் முடியலன்னு தாராளமாக போங்க, 2வது வாரமாவது போங்க. உங்களுக்கு ஒரு பெண் குலதெய்வமாக இருந்தால் அந்த தெய்வத்தை வணங்காமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு, கலைத்துறை நண்பர்களுக்கும் வியாபாரிகளுக்கும், பெண்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்க, அதாவது ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், சாரீஸ், சுடிதார்ஸ், இமிட்டேஷன் ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி அதே மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்கிறவங்க, ஃபாரின்லேருந்து பொருட்களை கொண்டு வந்து விற்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திரவிய லாபமும் தனலாபமும் ஏற்படும். சார் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சமாக போகிறாரே, ஆமாம் நீச்சமாக தான் போகிறாரு. ஆனால் உங்களுடைய பாக்யாதிபதி லாபஸ்தானத்திலேருந்து சுக்கிரனை பார்க்குறாரு. இந்த பாக்யாதிபதி சனியாக இருக்கிறதுனால சுக்கிரனுக்கு நெருங்கிய நண்பன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சுக்கிரனுடைய ஸ்டூடெண்ட்டு தான் சனி. சனியின் பார்வையில் சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தும். என்ன கொஞ்சம் குதர்க்க எண்ணங்கள் தோணும், எவனை கெடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அதை மட்டும் கொஞ்சம் விட்டுடுங்க.
தைரியமாக இருப்பீங்க. ஆனால் இதில் நல்ல விஷயம் என்னென்னா, நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அவங்கள பொறுத்த வரைக்கும் காரியம் நடக்கணும். அந்த காரியத்தை நடத்திக்கிறதுக்கு ஏதாவது அப்படி இப்படி வளைஞ்சு போனால் தப்பு இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் உங்ககிட்ட நேர்மை முக்கியத்துவம் பெறக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். கடல் கடந்த பயணத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாக கடல் கடந்த பயணத்தை சந்திக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ஒன்றுமே இல்லையா, சும்மா ஒரு சின்ன ஒரு ட்ராவல், இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி வரைக்கும் போகிறது, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சார் நான் ஹைதராபாத்தில் இருக்கேன் சார், ஹைதராபாத்லேருந்து நீங்கள் காக்கிநாடா போகலாம், இல்லை ஹைதராபாத்லேருந்து தெலுங்கானா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இல்லாட்டினா கூட ஒரு ஒன் டே ட்ராவல் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஸோ ட்ராவல் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நிறையா இருக்கும். ஆனால் இந்த நிறையா இருக்கேங்கிறதுக்காக நிறைய தடவை வெளியில் போய் தங்குற மாதிரி இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். ஆனால் அங்கே தங்கினீங்கன்னா அது உங்களுக்கு அனாவசிய சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் உங்களுக்கு அனாவசிய செலவுகளை ஏற்படுத்தும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பரிகாரம் இருக்குது உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல். நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது நாகாத்தம்மன் கோயில் இருந்ததுன்னா, பாம்பு புத்து இருந்ததுன்னா, அந்த பாம்பு புத்துக்கு போயிட்டு கொஞ்சோண்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு, அது பாம்பு இருக்கணும் அங்கே, சும்மா பாம்பு இல்லாத ஒரு புத்து இருந்ததுன்னா அதில் போட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த பாம்பு இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு உணவு வகை ஏதாவது வச்சுட்டு, அது நான்வெஜ் கேட்டால் நான்வெஜ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எலி கேட்டால் எலி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, பால் வச்சுட்டு வரலாம். அதே சமயம் திருச்சானூரில் இருக்கக்கூடிய தாயாரை வழிபட்டு வாருங்கள். முடிஞ்சதுன்னா ஆகஸ்ட் மாதம் திருச்சானூர் போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் விலக்கி வருமானத்தையும் வெற்றியும் தருவாள் அந்த அன்னை. மிதுன ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கார், குரு சூரியன் சேர்க்கை. குடும்பத்தில் ஆக்ரோஷமான ஆர்குமெண்ட் இருக்கும், ஆனால் எல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். ஏன்னா உங்கள் வார்த்தைகள் அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் சரி, ஒன்றா உங்களுக்கு திருமண வயசாக இருந்தால் திருமண யோகம் கைகூடும், இல்லாட்டி உங்களால் குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் வேலைக்காக முயற்சி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் நான் ஏற்கனவே இப்போ தான் புதுசாக கம்பெனி ஜாயின் பண்ணேன், என்னால் புதுசாக வேறு கம்பெனிக்கு மாற முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கம்பெனிலே யூ வில் பி கிவன் அ நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி, நியூ ரோல். புது ரோலில் உங்களை உக்காத்த வச்சு உங்களுக்கு பதவி உயர்வோடு கூடிய சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு நீண்ட நாள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரியை அடக்கி ஆண்டு அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப நிம்மதி பெருமூச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். மிதுன ராசிக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றல் ஏற்படுறதுனால உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் நில லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சார் கடன் அடைப்பேன் சார், கண்டிப்பாக அடைப்பீங்க. ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை. குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த வளப்படுத்துவார். குரு இருக்கிறது 2ஆம் இடம், அவருடைய பார்வை பலம் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு கிடைக்கிறது. 7ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம். அதாவது 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம். உங்களுடைய சத்ரு அடங்கி போவான், இல்லாமல் போவான், காணா போயிடுவான். அதே சமயம் ருணம், கடன், ரோகம், ஆரோக்கிய பிரச்சனை இதெல்லாம் தீர்க்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும். இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பஞ்சாயத்துகளை தீர்ப்பதற்கான யோகம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய பண வருமானத்தில் திடீர் டபுள் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. உங்களுக்கான சாதகமான நாட்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24ஆம் தேதி வரை. அதன் பிறகு 27, 28, 29, 30, 31 இந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் வரக்கூடிய நாட்களை தவிர மற்ற எல்லா நாளுமே கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் அதிகமான லாபங்களை பெறக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் நீங்கள் தான். உங்களுக்கு மன சஞ்சலத்தை, தேவையற்ற
பேச்சுக்களால் விரயங்களை ஏற்படுத்துகின்ற நாட்கள்னு காட்டால் சந்திராஷ்டம நாட்கள் 25 விடியற்காலை 3:06 முதல் 27 மதியம் 1:36 வரை ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இதில் சந்திராஷ்டம நாட்கள் கூட உங்களுக்கு கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால குரு சந்திரன் நேர் பார்வை. கஜகேசரி யோகம் தொழில் ரீதியான ஆதாயத்தை ஏற்படுத்தும், உத்தியோகத்தில் ஆதாயத்தை ஏற்படுத்தும், வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். நீங்கள் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத் தொழிலை நடத்துபவர்களுக்கு குடும்பத் தொழில் அபிவிருத்தி ஏற்படும். அதே சமயம் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் முதல் 16 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் 17 ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எதிரிகளை அடக்கி ஆளும் ஆற்றலும் ஏற்படும். இந்த 17 ராத்திரி 18 விடியற்காலையில் சூரியன் பயிற்சி ஆவார் 3ஆம் இடத்துக்கு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு. அந்த சமயத்தில் வெற்றி நிச்சயம். ஆனால் அதே சமயம் மனசில் ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே இருக்கும். இது நம்ம போகிற பாதை கரெக்டு தானே, நம்ம பண்ணுறது கரெக்டு தானே, பயத்தில் தான் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்குமே தவிர மற்றபடி எந்த கெடுதலும் உங்களுக்கு இல்லாத மாதமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை கொடுத்தாலும் அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. 7ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதினராக இருந்தால் திருமண யோகம் கைகூடும். அதே சமயம் எங்களுக்கு திருமணம் ஆயிடுத்து சார் அப்படின்னா நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கான சூழ்நிலை உள்ள மாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது இந்த மிதுன ராசிக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுடைய பதவி நிலைநிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விரையாதிபதி 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் நீச்சஸ்தானத்துக்கு போயிட்டு சனியால் பார்க்கப்படுகின்ற பொழுது வெளிநாட்டுக்கு பிரயாணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்டு போகிறீங்களா, இஷ்டப்பட்டு போகிறீங்களாங்கிறது முக்கியம் இல்லை. எனக்கு பிடிக்கல, ஆனாலும் போய் தான் ஆகணும், என் தலையெழுத்து அப்படிங்கிற லெவலுக்கு கூட நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். தாயாருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. குறிப்பாக அவங்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கோ அல்லது நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மிதுன ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். அதனால் உங்களுக்கு படிப்பை விட மற்ற விஷயத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதுவும் குறிப்பாக ஆப்போசிட் ஜெண்டர் விஷயத்தில் மனசு அலபாயும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு தேவையில்லாத நபர்களின் பேச்சை கேட்டு மனசு அலபாய விட்டிங்கன்னா எதிர்காலம் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜெயிச்சிருவோம், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஆனாலுமே அனாவசியமாக எதுக்கு சங்கடத்தை இழுத்து விட்டுட்டு, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க முக்கியமாக ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. என்ன அப்படின்னு கேட்டால், மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக வேண்டரிங், அதாவது ஊர் சுற்றுறதை குறைச்சிக்கோங்க. நிறைய ஊர் சுற்றுறதுக்கு ஆசை வரும், இந்த ஊருக்கு போகலாமா அந்த ஊருக்கு போகலாமான்னு. இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் வேண்டரிங் த சிட்டிஸ். அதாவது ஊர்களை சுற்றி பார்ப்பதற்கான நேரம் இது கிடையாது, உழைப்புக்கான நேரம். ஏன்னா 10ஆம் இடத்தை 10ஆம் வீட்டு அதிபதியான குரு உச்சமாக பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு உழைப்பின் மகத்துவத்தை பெறுவதற்கான நேரம். அதில் சனி அங்கே உக்காந்து இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு நாடாக சுற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வேலை விஷயமாக சுற்றினா நல்லது, வருமானம் வரும். வேலை இல்லாமல் வெட்டியாக சுற்றினீங்கன்னா பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் செவ்வாய், லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் ராசிக்குள்ளே வர்றதுனால உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்களில் பதட்டத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நில முதலீடுகள் வெற்றியை தரும். கடனை வாங்கியாவது சொந்த வீடு வாங்கணும்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. அதுவும் சென்னை மாதிரி இடங்கள்லாம் கடன் இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த வீட்டில் இருந்துடணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு இப்போ வருது. தாராளமாக முதலீடு செய்யலாம்.
நிலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது வீடு சார்ந்த விஷயங்களில் சிலருக்கு வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த ட்ராவல்னால் புதிய புதிய அனுபவங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் அதீத லாபத்தை பெறுவதற்கான யோகம் ஏற்படும். ஆனால் அந்த வியாபாரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு பதட்டம் இருக்குது. அதனால் பதட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிம்பிளான ஒரே ஒரு பரிகாரம் தான். திருச்சிக்கு பக்கத்தில் சமயபுரம் மாரியம்மன், சமயபுரத்தில் மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த வேப்ப மரம் இருக்கும், அதுலேருந்து ஒரு அருக்கு வேப்பிலையை பொறிச்சுக்கிட்டு அதை உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தவறான பண சேர்க்கை இருக்காது. உங்களுடைய பணம் எந்த விதத்திலும் நஷ்டத்தை அடையாமல் அந்த அன்னை உங்களை காத்து ரட்சிப்பாள். கடகராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் குரு வந்திருக்கார். நல்ல நண்பர்கள்லாம் தேடி வருவாங்க. உங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை நீங்களும் தேடி அவர்களிடம் நல்ல அபிப்பிராயத்தை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. உங்களுடைய வியாபார செழிப்புத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தில் இத்தனை நாளாக நீங்கள் ஏனோதானோன்று இருந்திருப்பீங்க. இப்போ நீங்களும் நல்ல நண்பர்களை தேடி செல்வீர்கள். புதிய கஸ்டமர்ஸ் வருவாங்க. இதனால் வியாபாரம் செழிப்படையும். வியாபாரம் செழிப்படைஞ்சால் வருமானம் ஜாஸ்தியாகும். வருமானம் ஜாஸ்தி ஆச்சுன்னா குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய சகாப்தம் துவங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. இது ஏற்கனவே ஜூன் மாதமே துவங்கெடுத்து, ஆனால் இந்த மாதம் இன்னும் நல்லது நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதில் லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வராரு. இந்த மாதம் ஆரம்பத்தில் 2ஆம் தேதி அன்னைக்கு. இதில் பாதகாதிபதியான சுக்கிரன், லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் நீச்சஸ்தானத்துக்கு போயிட்டு சனியால் பார்க்கப்படுகின்ற பொழுது தேவையற்ற நபர்களால் ஏற்பட்ட சில நஷ்டங்கள், லாப நஷ்டங்கள், அதாவது லாபத்தில் நஷ்டம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். கெட்டவன் நீச்சமாகறான், அதனால் உங்களுக்கு நல்லது தான். அதே சமயம் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பாலினத்தவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு எப்பேற்பட்ட சிக்கலையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் ஏற்பட்டு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இதில் 2ஆம் இடத்து அதிபதியான சூரியன் இந்த மாதம் ஆரம்பத்தில் உங்கள் ராசியில் இருக்கார். 18ஆம் தேதி காலையில் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. உஷ்ணமான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா அடுத்தவங்களை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை, எல்லாரும் எதிர்க்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு நெருங்கிய வட்டத்தையும் எதிர்க்க வேண்டியது இருக்கும், உங்களுக்கு வேண்டாத வட்டத்தையும் எதிர்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அனுசரிச்சும் போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனுசரிக்கிறதை காட்டிலும் அடுத்தவர்கள் உங்களை அனுசரிப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி, பாக்கிய சனிக்கு குரு பார்வை, பாக்கியஸ்தானாதிபதி குரு உச்சமாக பார்க்கறதுனால உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு புதிய புரிதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள் கடகராசி நண்பர்களுக்குன்னு பார்த்தேன்னா 2ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் ஆரம்பித்து 3, 4, 5, 6, 7, 8, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 27ஆம் தேதி மதியம் 1 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு நல்ல நேரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியில்லை. அதாவது சரியில்லைன்னா பயப்பட வேண்டாம். ஏன்னா அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. 27 மதியம் 1 மணி 36 நிமிடம் முதல் 29ஆம் தேதி இரவு 9 மணி 38 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதுக்கப்புறமும் 30, 31 அது தேய்பிரை சந்திரனாக இருக்கிறனால உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார். சனியோடு சேருகின்ற சந்திரன் கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். நீங்கள் நல்லது தான் பண்ணுறீங்க, ஆனால் தேவையில்லாமல் அடுத்தவங்க சில பேர் உங்களை பற்றி கதை கட்டி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களையும் மன்னித்து அரவணைத்து செல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்கள் இந்த மாதம். இந்த கடக ராசியில் பிறந்த ஆண் பெண்கள், குறிப்பாக குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பதவியில் இருக்கிற குடும்ப தலைவிகள், குடும்ப தலைவர்கள், அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாக்குக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே சமயம் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் எதிரிகளாலேயே சரியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
நீண்ட வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ உங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்கும் நேரம். கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலும் நஷ்டமாக இருக்கும், பண வருமானம் இல்லை. இதில் 10ஆவதுக்கு இப்போ வந்து செவ்வாய் வந்து லாபஸ்தானத்துலேருந்து விரயஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அதனால் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா அது உங்களுக்கு கடனை ஜாஸ்தி பண்ணும், அவ்வளோதான். ஏன் அப்படின்னா நீங்கள் சொத்து வாங்கியிருக்கீங்க, ஆல்ரெடி யூ ஹவ் பாட் அ ப்ராப்பர்ட்டி. இப்போ பூர்வீக சொத்தை அடையிறதுக்காக, பூர்வீக சொத்தை மீட்டெடுக்கிறதுக்காக நீங்கள் வழக்கு நடத்தணும்னா அதுக்கு கடன் தேவை, பண தேவை இருக்குது. அந்த பண தேவை கடன் மூலமாக தான் வருமே தவிர உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் போட முடியாது. அதனால் இப்போது உங்களுக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. பட் இருந்தாலும் அது உங்களுக்கு பெருசாக நஷ்டத்தை ஏற்படுத்தாது. உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் உடம்பை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. வழக்கில் வெற்றி அடைவீங்க, ஆனால் அந்த வழக்குக்காக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு வழக்குக்காக கடன் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படும். அதனால் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்து வச்சு கால் வச்சிடாதீங்க. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால அரசியல் துறை சார்ந்தவர்கள், சுய தொழில் செய்பவர்கள்னால் முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான நேரம். அதனால் கடன் வாங்கி தான் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஏதாவது கட்சி துவக்கிறீங்க, இல்லை கட்சியில் போய் சேர்றீங்க அப்படின்னா நீங்கள் பணத்தை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி நண்பர்களுக்கு எப்போவுமே ஒரு வீரியமான மாதமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஜூலை 15லேருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் ஆடி மாதம். இது வந்து சூரியன் உங்கள் ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் வந்து அம்பாளுக்கு உகந்த மாதங்கிறதுனால நீங்கள் அம்பாள் தரிசனம் செய்வது விசேஷம். பெண்களுக்கு உண்டான உதவிகளை நிறைய செய்யுங்க. பெண்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது வந்து தப்பு கிடையாது. அதுவும் பெண் குழந்தைகளுக்கு செய்யணும். பெண் குழந்தைகள்னால் அந்த குழந்தைகளுக்கு வந்து 11 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த உதவிகளை செய்து வாருங்கள். இந்த கடகராசியில் பிறந்த ஆண் பெண்களுக்கு நல்ல நாட்கள் சொன்ன சங்கடமான நாட்கள் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள். அதை நான் சொல்லலை. என்ன காரணம் அப்படின்னா நேரம் வரும்போது சொல்லணும்னு கொஞ்சம் அதனால தான் லேட்டாக சொல்கிறேன். உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 1, 2 ஆகிய நாட்கள் 2ஆம் தேதி மதியம் 3 மணி 27 நிமிடம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாத கடைசியில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி மதியம் 1 மணி 36 நிமிடம் முதல் ஆகஸ்ட் 29 இரவு 9 மணி 38 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த மாத ஆரம்பத்திலே சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால அதில் சந்திரன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார், சுக்கிரனுடைய பார்வையில் இருப்பார். இந்த 1ஆம் தேதி அன்றைக்கி 1ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆயிடுவார். முதல் நாள் 1ஆம் தேதி அன்றைக்கி நல்ல பயிற்சி பேசுவீங்க. 2ஆம் தேதி நீங்கள் பேசுகிறது எதிர்மறையாக இருக்கும். எதிரில் இருக்கிறவனும் அப்படியே கன்னத்தில் கை வைப்பான், மூக்கு மேலே கை வைப்பான். ஏன்னா அது நேத்திக்கு நல்லா பேசினா, இந்த ஆள் நேத்திக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட ஆள். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன லேண்டு விஷயமா பேசுகிறீங்க அப்படின்னா நேத்திக்கு வந்து ஓகே சார் நீங்கள் கேட்குறதுக்குள்ள அட்வான்ஸ் கொடுத்துடாம, இன்றைக்கி போய்ட்டு நீங்கள் என்னம்பிங்க அட்வான்ஸ்லாம் கொடுக்க முடியாது. முன்னுக்கு பின்வருனான வார்த்தைகளை பேசுவீர்கள். குடும்ப விஷயத்திலும் நேத்திக்கு உங்கள் பையன்ட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சரி நாங்கள் நாளைக்கு உனக்கு பண்ணி கொடுத்துறாம்பிங்க. இன்றைக்கி காத்தால் எழுந்திரிச்சு 1ஆம் தேதி 2ஆம் தேதி காத்தால் அதெல்லாம் பண்ண முடியாதும்பிங்க. என்னடா இது பையன் கேட்பா, என்னப்பா என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீங்கன்னா அப்படி தான் அப்படின்ட்டு அவன்கிட்ட கத்திட்டு போவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிக முதலீடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு செலவுகளை ஜாஸ்தி பண்ணிக்காதீங்க, இல்லாட்டி கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால அதிக முதலீடுகளில் கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. நீங்கள் அரசாங்க பதவியில் இருக்கீங்க அப்படின்னா இடமாற்றமோ அல்லது வேலை நிமித்தமான வெளியூர் பிரயாணமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் எந்த இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எந்த இடத்துலையும் கோபத்தில் வார்த்தையை விட்டுறாதீங்க. பிடிவாதத்தில் செயல்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், குறிப்பாக மாணவர்கள், இந்த மாணவர்களுக்கு நான் சொல்லணும் முக்கியமாக கடகராசியில் பிறந்த மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக கடல் கடந்த பயணத்திற்கான தயாரிப்பு நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்கான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். ஏன்னா 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 5ஆம் வீட்டதிபதி விரயஸ்தானத்துக்கு வராது. கடல் கடந்த பயணம் செலவுகளை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அதற்கான கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது.
பேங்க் லோன் இருக்குது, இல்லாட்டி உங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, ருத்ரகாளி ருத்ரதாண்டவம் ஆடக்கூடிய காளியை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எதிர்ப்புகள் விலகி வெற்றிகள் உங்களை தொடர்ந்து வரும். சிம்ம ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஆனால் அதனால் உங்களுக்கு உடம்பு ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்களில் கடனை அடைப்பதற்கான செலவுகள் ஏற்படும். எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் அவங்கள சரி கட்டுறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. ஸோ உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய மாதமாக இருக்கும். பட் இருந்தாலும் ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்தில் 18ஆம் தேதி காலை வரைக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது நல்லது. நீங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த 15 தேதிக்குள்ளே முடிச்சுக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகள், அதாவது சிம்மராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் மாத பிற்பகுதியில், அதாவது 5ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதன் விரயஸ்தானத்துக்கு வந்துடுறார், அதுவும் எதிரியோட வீட்டில் உட்கார்றார். நீங்கள் நிறைய பேச வேண்டியது இருக்கும், நிறையா பேசுவீங்க. ஆனால் அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. என்ன காரணம் அப்படின்னா, 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறனால மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகரிக்க 4, 6, 8 ஆகிய இடங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படும். நல்ல விஷயம் என்னென்னா, சனிக்கு குரு பார்வை, அஷ்டம சனிக்கு குரு பார்வை. ஸோ எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களோ, எதிரிகளால் ஏற்பட்ட குடும்ப நிம்மதியற்ற சூழ்நிலையோ விலகி நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் அக்டோபர் மாதம் குரு உங்கள் ராசிக்குள்ளே வராரு. அது வந்துடுதுன்னா இன்னும் சூப்பர். உங்களுக்கு எதிரிகளை எப்படி அடக்கி ஆடணும்னு தெரியும். அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அப்படி இந்த கையில் இந்த பொம்மலாட்டம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் அந்த டைமில் வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை காப்பது அவசியம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ராசியில் இருக்கார். அதனால் கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. 1ஆம் தேதி அன்றைக்கி அவர் 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால எதிரிகளிடம் கூட அன்பு பாராட்டி மரியாதையுடன் பேசக்கூடிய ஆற்றல் இருக்குது. எந்த இடத்துலையும் மரியாதை குறைவு ஏற்படாது. குடும்ப தலைவிகளுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கான சாதகமான நாட்கள் 1ஆம் தேதி 2ஆம் தேதி மதியம் 3 மணி வரை, அதன் பிறகு 7, 8, 9, 10, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29ஆம் தேதி இரவு 9 மணி வரை. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்திலும் சாதகமான பலன்கள் மட்டுமல்லாமல் உங்களுக்கு முயற்சி திருவினையாக்கும். நீங்கள் தொட்ட காரியம் துலங்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆனால் சந்திராஷ்டம நாட்கள், அந்த சந்திராஷ்டம நாட்கள்னால் மனக்குழப்பம் ஏற்படுகின்ற நாட்கள், பண விரயம் ஏற்படுகின்ற நாட்கள், குழப்பத்தில் வார்த்தை குழப்பத்தினால வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி மதியம் 3 மணி 27 நிமிடம் முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி இரவு 9 மணி 54 நிமிடங்கள் வரை சந்திராஷ்டம நாட்கள். அதே மாதிரி மாத கடைசியில் ஆகஸ்ட் 29ஆம் தேதி ராத்திரி 9 மணி 38 நிமிஷத்துலேருந்து செப்டம்பர் 1 விடியற்காலை 3 மணி 24ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். ஆகஸ்ட் 29 ராத்திரி ஆரம்பிச்சு 30, 31 செப்டம்பர் 1ஆம் தேதி விடியற்காலை வரை. ஸோ இந்த 2 சந்திராஷ்டமம் வருதுனால மாத ஆரம்பத்தில் பணப்பற்றாக்குறை அல்லது பண விரயம் ஏற்படும். மாத பிற்பகுதியில் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும். ஆனால் அதிகார வார்த்தைகளை பேசி சமாளிச்சிருவீங்க. இந்த ராசியில் பிறந்த சிம்ம ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதியான புதன் 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால குடும்பம் சார்ந்த செலவுகள் மட்டும் இல்லை, குடும்பத்தை நினச்சி என்ன பண்ணுறது, இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நினச்சி புலம்பியே வார்த்தை விரயங்கள் ஏற்படும். ஆனால் அதே சமயம் விரயஸ்தானத்தில் புதன் குரு சேர்க்கை இருக்கிறதுனால சூரியனும் சேர்ந்திருக்கார். உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கிய விஷயத்துக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த சூரியன் 18ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை துணை சார்ந்த ஆரோக்கிய சங்கடங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் அவருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த
உத்தியோகஸ்தர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசாங்க ரீதியான உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள், தசமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு பதட்டத்தை கொடுத்துருப்பார், உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடத்தை கொடுத்துருப்பார். ஆனால் நிலம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகளை ஏற்படுத்தியிருப்பார். இப்போ செவ்வாய் 2ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்துக்கு வரார். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் அரசாங்க ரீதியான முயற்சிகளில் ஆதாயம் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்கின்ற மாதமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்க, கூட பிறந்தவங்க, குறிப்பாக மூத்த சகோதரர்கள் அல்லது கூட பிறந்த யாராக இருந்தாலும் சரி, அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ யாராக இருந்தாலும் சரி, அதில் முக்கியம் அண்ணன், அவங்க பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் சற்று கடுமையான முயற்சிக்கு பிறகு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவர் நீச்சத்துக்கு பக்கத்தில் இருக்கார், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலுமே உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதி பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய ஆசைப்பட்ட கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த படிப்பில் ஒரு புதிய சாதனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் லீகல் ஒப்பீனியன் கொடுக்கக்கூடிய, லீகல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இருக்கலாம், இல்லை வழக்கறிஞராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், அரசியல் துறை சார்ந்தவராக இருக்கலாம். உங்களுக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். அதுவும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை வேறு யாருக்குமே கிடையாது. அவ்வளவு மரியாதை கிடைக்கும். அந்தளவு உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்தில், நெருப்பு சம்பந்தமான வியாபாரத்தில் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கேட்ரிங் பண்ணுறீங்க, க்ளவுட் கிச்சன் நடத்துகிறீங்க, இந்த பேக்கரி, இந்த மாதிரி கேஃப்டீரியா நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெருத்த லாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமானம் இரட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுனால உடன்பிறப்புகள் விஷயத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் கொஞ்சம் கோவப்படுவாங்க, கொஞ்சம் உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. எதுக்கு, என்ன நீ மட்டும் அப்பா கிட்டேருந்து காசை வாங்குற, எங்களால் வாங்க முடியல, நாங்கள் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாரு, நீ தான் எங்களுக்கு வாங்கி தர, இல்லை உனக்கு வரதில் எனக்கு பங்கு கொடு அப்படின்னு கேட்குற அளவுக்கு கூட இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஏற்கனவே சொன்னது போல் மேல் படிப்புக்கான முயற்சியில் வெற்றி அடைந்து குடும்ப கௌரவத்தை உயர்த்துவீர்கள். அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு, அது ஆணோ பெண்ணோ, இந்த ராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மருத்துவ ரீதியான முயற்சிகள் மூலமாகத்தான் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒன்றா ஐவிஎஃப் மூலமாக, இல்லாட்டி வேறு விதமான ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருந்ததுன்னா அதில் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான சூழ்நிலையும் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் வம்ச விருத்தி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். ஆனால் குழப்பம், தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், சிம்மராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா, ரேணுகாதேவி வழிபாடு. ரேணுகாதேவின்ட்டு இங்கே சென்னையில் ட்ரிப்ளிகேனில் ஒரு கோயில் இருக்குது. ட்ரிப்ளிகேனில் இந்த ரத்னா காஃபே ஏரியாவில் இருக்குது, ட்ரிப்ளிகேன் ஐ ரோட்டில். இன்னொன்று முக்கியமான பெரிய கோயில் வெள்ளூர் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், இதை தவிர நிறையா கோயில்கள் இருக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச இடம் இந்த 2 இடம். இந்த ரேணுகாதேவியை வழிபட்டு வாருங்கள். ரேணுகாதேவிங்கிறது யாருன்னா பரசுராமருடைய அம்மா. அதாவது அந்த இடத்துல பரசுராமர் தலையை வெட்டினதுக்கப்புறம் 2 உருவமாக சேரும். அதில் அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர் ரேணுகாதேவி. அந்த தெய்வத்தை, அந்த அன்னையை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஆற்றலை அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாள். கன்னிராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். குறிப்பாக படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பினால் குடும்ப கௌரவத்தை தலைதூக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க. அதே சமயம் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆலோசனை தந்து வெற்றிகளை குவிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதே சமயம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அரசாங்க ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதியில் எங்கேயாவது வெளியூர் ட்ராவல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதே சமயம் மாத பிற்பகுதியில் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கான மருத்துவ செலவுகள் ஏற்பட்ட தந்தையோடைய தந்தை, அந்த தந்தை, அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, அந்த வழியில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. மாத பிற்பகுதியில் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுங்க. குறிப்பாக ஆவணி மாத பிறப்பு 18ஆம் தேதி அன்னைக்கு, அப்படி இல்லை அப்படின்னா அதை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 27ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வருது. அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களை வழிபடுங்க. இந்த 2 நாள் ரொம்ப விசேஷமான நாள். நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு ஆடி மாதத்தில் அமாவாசை வருது 12ஆம் தேதி அன்னைக்கு திதி கொடுக்கணும், அப்பா இல்லாதவங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆவணி மாத பிறப்பன்னைக்கு கொடுக்கலாம். அப்படி அதை விட்டுட்டீங்க அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இது உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல அறிவாளி, ஆனால் எந்த இடத்துல பேசுகிறோமோ அந்த இடத்துல பேச மாட்டேங்கிறீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமை அவசியம். நீங்கள் பொறுமை இல்லாமல் சில இடத்துல என்ன பண்ணிடுறீங்க, கோபத்தில் வார்த்தையை விட்டுறீங்க, பதட்டத்தில் வார்த்தையை விட்டுறீங்க. பதவி கிடைப்பதற்கான நேரம் இது. பதவி மட்டும் இல்லைங்க, வேலை கிடைப்பதற்கான நேரம் இது. உங்களுடைய வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் நேரம் இது. மொத்தத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான நேரமாக இருக்கிறதுனால பொறுமை காப்பது அவசியம். உடன்பிறப்புகள் விஷயத்தில் குறிப்பாக தம்பி தங்கைகள் இருந்தாங்கன்னா அவங்களால உங்கள் குடும்ப கௌரவம் உயரும் சூழ்நிலை ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகள் ஆலோசனை சொன்னாங்கன்னா அதை காது கொடுத்து கேளுங்க. பொதுவாக அவங்கள பொறுத்த எப்படி தெரியுமா, நீங்கள் காது திறந்துருக்கும் ஆனால் காதுக்குள்ளே போகாது. எனக்கு என்ன நீ சொல்கிறது, நான் என்ன கேட்டுட்டு அப்படின்னு உக்காந்துருப்பீங்க. அதனால் பெரியவங்க சொல்கிறாங்கன்னா கேளுங்க, அதை கேட்டுட்டு செயல்படுங்க. உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு தனலாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. வியாபாரத்தில் ஏதாவது வழக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வழக்கில் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கான சாதகமான நாட்கள் 2ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் ஆரம்பித்து 3, 4ஆம் தேதி இரவு 9 மணி வரை, அதன் பிறகு 9ஆம் தேதி ஆரம்பித்து 10, 11, 12, 13ஆம் தேதி காலை 6 மணி வரை, அதன் பிறகு 15ஆம் தேதி காலை 9 மணி முதல் ஆரம்பித்து 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் எல்லா விஷயத்திலும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி சேமிப்பை அதிகப்படுத்தினீங்கன்னா அதை விட ஒரு லாபம் வேறு யாருக்குமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான மாதமாக உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள், தவறான வார்த்தை பிரயோகம் ஏற்படுகின்ற நாட்கள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி இரவு 9 மணி 54 நிமிடம் முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி விடியற்காலை 1 மணி 53 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சந்திரன் அஷ்டமஸ்தானமான மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நாட்கள். அந்த நாட்களில் செவ்வாய், அஷ்டமஸ்தானாதிபதியான செவ்வாய் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அஃபிஷியலாக தேவையில்லாமல் ஆர்குமெண்ட் பண்ணுவீங்க. ஆஃபீஸில் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஆஃபீஸில் எந்த ஒரு வாக்குவாதத்திலும் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணணுன்னு போயிட்டு அந்த இடத்துல யாரோ பண்ண தப்பு இது தப்புன்னு சொன்னீங்கன்னா அவங்கக்கிட்ட தப்புன்னு சொல்கிறத கூட நீங்கள் இதை இன்னும் நல்லா பண்ணியிருக்கலான்னு சொல்லணும். அந்த சொல்கிற வார்த்தையில் மேலே சாக்லேட்டை நல்லா கோட் பண்ணி கொடுத்து பாருங்கள். உங்கள்கிட்ட பரவாயில்ல, இவர் இந்த பையன் நல்லா பேசுகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட மரியாதை ஏற்படும். அதையே நீங்கள் என்ன நீங்கள் இப்படி தப்பாக பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களை மதிக்க மாட்டாங்க. உங்கள் பேரில் ஒரு கோபத்தை வன்மத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான டைம். உங்களுக்கு நிரந்தர லாபம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். வியாபார செழிப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் அவமானங்கள் விலகக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆனாலும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவருடைய ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் இட் இஸ் நாட் த ரைட் டைம். ஏன் அப்படின்னா அக்டோபர் மாதம் குரு பெயர்ச்சி ஆகிடுத்துன்னா சுப செலவு ஏற்படும். இல்லைன்னே சொல்லலை, திருமண யோகம் இருக்குது. ஆனால் 7ஆம் இடத்துல சனி இருக்கார். பொதுவாக 7ஆம் இடத்துல சனி திருமணம் பண்ணி வச்சிங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு நிம்மதியை தராது. கணவன் மனைவி உறவில் பிரிவினை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும்.
ஆனால் வயசு ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இல்லை ஏஜ் டிஃப்ரென்ஸே இல்லாமல் என்ன பெண்ணை விட பையன் ஒரு வயசு ஒரு 6 மாதம் சின்னவனாக இருக்கேன் அப்படின்னா அது பண்ணலாம். ஆனால் நார்மலாக பார்க்கக்கூடிய பையனை விட பொண்ணு 3 வயசு சின்னது 4 வயசு சின்னதுன்னா இட் இஸ் நாட் த ரைட் டைம். அதே மாதிரி காதல் விஷயத்தில் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த கன்னிராசிக்கு இருக்கிறதுனால இளம் வயது ஆண் பெண்கள் யாரையும் நம்பாதீங்க. எப்பேற்பட்ட நல்லவனாக இருந்தாலும் சரி, உங்கள் கண்ணெதிரில் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே வந்து நின்னாலும் சரி, இல்லை தர்மரே வந்து நின்னாலும் சரி, நீங்கள் நம்பக்கூடாது. அப்படி நம்பினீங்கன்னா நீங்கள் தான் சிக்கலில் மாட்டுவீங்க. உங்கள் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்துக்கு வரார், ராசிநாதன் உச்சத்தை நோக்கி வரார். அதனால் உங்களுக்கு சுய முயற்சியில் வெற்றி அடையலாம். நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்களா, நீங்களாம் தான் ட்ரை பண்ணணும். யாரையும் ரெக்கமெண்டேஷன் கேட்காதீங்க. யாரும் ரெக்கமெண்ட் பண்ணாலும் சரி, உங்களுடைய செல்ஃப் மேடு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். நான் செல்ஃப் மேடு இல்லை சார், நான் யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருப்பேன் அப்படின்னா தென் அவர்கள் உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை. அதாவது அலைச்சல்னால் நிறைய ட்ராவல் இருக்கும், உள்ளூர் ட்ராவல் தான், வெளியூருக்குலாம் ரொம்ப ட்ராவல் பண்ண மாட்டீங்க. இந்த மாதம் அந்த உள்ளூர் ட்ராவலே உங்களை வந்து உடம்புல உஷ்ணத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உடம்புல சூடு ஜாஸ்தியாக இருந்ததுனால மருத்துவ ரீதியான சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் எங்கே இருக்கார்? 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடம் கால் முட்டி பகுதியில். இல்லை 7ஆம் இடத்துல சனி இருக்கார். 7ஆம் இடத்துல சனி இருக்கார். அதனால் உங்களை உடம்பு உஷ்ணமாகிறதுனால உங்களுக்கு வந்து மோஷன் போகிற இடத்துல சூடு கொப்பளம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால உடம்பை கூல் பண்ணிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுகிட்டே இருக்கணும். நிறையா நீர்மோர் பானகம் தண்ணீர் நிறைய குடிக்கணும். வாரம் நீங்கள் பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி எண்ணெய் குளியலை செய்வது நல்லது. ஆண்களாக இருந்தால் புதன் சனி நீராடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதமாவது பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உடம்புல சூட்டு கொப்பளம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை வாய்ப்பு முயற்சியில் கடுமையான முயற்சியை வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பதட்டம் ஏற்படும். அதுவே பதட்டம் தலைகணமாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம், கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மதுரகாளியம்மன் வழிபாடு. மதுரகாளியம்மன் வழிபாடு செய்யுங்கள். மதுரகாளியம்மனின் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை வெற்றி கொண்டு அதன் மூலமாக மதுரமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பாள் அந்த அன்னை. துலாம் ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சாச்சு. ஆனால் இப்போ உங்கள் வீட்டில் புதிய உறவுகள் வருவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். புதிய உறவுகள் யார்? ஒன்றா உங்களுக்கு திருமணமாகும், இல்லாட்டி உங்களுடைய கூட பிறந்த அக்கா அண்ணன் இவங்களுக்கு திருமணமாகும். அவர்கள் மூலமாக புதிய உறவு வரலாம். சார் ஏற்கனவே எங்கள் அண்ணனுக்கு ஆயிடுத்து சார், எங்கள் அக்காவுக்கு ஆயிடுத்து சார் அப்படின்னா அவளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் புதிய உறவுகள் மூலமாக உறவு முறைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இது மட்டும் இல்லைங்க, அஃபிஷியலாகவும் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். 10ல் குரு இருக்கார். 10ல் குரு சூரியனோடு சேர்ந்திருக்கார். 10ல் குரு பதவி மாற்றம். இந்த பதவி மாற்றம் அப்படிங்கிறது வந்து வருமானத்தை தரக்கூடிய மாற்றமாக இருக்கும். ஏன் பதவி காலி ஆகிடுச்சுன்னா சரி என்ன பண்ணலாம் சார், எனக்கு போயிடுத்தே சார்னா போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 99% உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு யோகாதிபதி வீக்காக இருந்தால் மட்டும்தான் பதவி போகும். மற்றபடி இப்போ உங்களுக்கு பதவி போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏதாவது ஒரு பதவி உங்களை தேடி வரும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகணும். சொந்த பிஸ்னஸ் துவக்கிறதுக்கான நேரம் இது. நீண்ட நாட்களாக பிஸ்னஸ் துவக்கணும்னு வீட்டில் பேசிகிட்டு இருக்கேன் சார், என்னால் ஸ்டார்ட் பண்ண கூட முடியல, அதுக்கு பணம் வேணும் சார், எல்லாம் இப்போ வருது. கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கடன் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய எதிரிகளே உங்களுக்கு மண்டியிடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பில் இருந்த வியாதி தீரும். 4ஆம் இடத்தை பார்க்குறார். சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார். உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய வீடு கட்டியிருப்பீங்க, அந்த இடத்துக்கு குடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
புதிய வீடு கட்டுறதுக்கு முயற்சி எடுத்து பாதியில் நிற்குதா, அதை எடுத்து கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் நான் ஏற்கனவே வீடை கட்டி முடிச்சிட்டேன், ஆனால் வீட்டில் ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கான சூழ்நிலையும் இருக்கும். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். தாய் வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கு இது உதவிகரமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஸோ இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமையக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4, 5, 6, 11, 12, 13, 14, 15, 15ஆம் தேதி காலை 9 மணி வரை, அதன் பிறகு 17ஆம் தேதி மாலை 4 மணி முதல் ஆரம்பித்து 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29ஆம் தேதி இரவு 9 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு நல்ல நேரம். அதுக்கப்புறம் நேரம் சுமாராக தான் இருக்கும். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி விடியற்காலை 1 மணி 53 நிமிடம் முதல் ஆகஸ்ட் 9ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 49 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் தன்னுடைய உச்ச வீடான ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நாட்கள். ஆனால் அந்த நாட்களில் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால இந்த சனிக்கு குரு பார்வை இருக்குது. அதனால் தொழில் ரீதியான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கலாம், உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். சில பேர்த்துக்கு ஆஃபீஸாக பிஸ்னஸான்னு இருப்பீங்க. இப்போ உங்கள் பிஸ்னஸை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பிஸ்னஸ் நடத்துறதுனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படுமான்னு கேட்டால் லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய வீடு மனை சார்ந்த ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை விற்றுருப்பாங்க, பணம் வந்திருக்காது. இல்லை வீட்டை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே அதில் 1008 நொட்டை சொல்லி ஏதாவது தடங்கள் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நடந்தது. வீடை விற்க போகும்போது தான் அந்த இடத்துல கொஞ்சோண்டு ஒரு கோயில் இருக்குது சார், இந்த கிராமத்தில் நெல் அடிக்கிற கோயில் இருக்குது, அதை யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு குரு பெயர்ச்சி சாதகமாக இருக்குது. அந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் அதை யாருக்காவது அந்த கோயிலுக்கு எழுதி வைக்கணும். அதை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படி தான் நடந்தது அவருக்கு. அதே சமயம் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். நீங்கள் புதுசாக நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா வருமானம் ஜாஸ்தியாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ரைட். அதே சமயம் குழந்தைகள், உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண விஷயத்திலேயும் செலவு, இதுலேயும் செலவு. உங்களுடைய குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு மேல் படிப்புக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் இத்தனை நாளாக அவங்க பையனோ பொண்ணோ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு உட்காந்துருப்பாங்க. இந்த காலத்தில் பாதி பசங்க அப்படி தானே சொல்கிறது. உங்கள் வீட்லேயே அதே மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ அது மாறும். என்ன சொல்லுவீங்க, நீங்கள் என்ன பேசுவீங்க, எனக்கும் வயசாகிடுது, உங்கள் அப்பாவுக்கும் வயசாகிடுது, அதனால் திருமணத்தை பண்ணி வைக்கிறது நல்லது. அதை பேச்சுவார்த்தையின் மூலமாக, ஆனால் அந்த ஒரு ப்ரெஷர் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் நிதானமாக பேசி ஸ்மூத்தாக பேசி தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற நேரமாக இருக்கிறனால உங்கள் கூட இருக்கிறவங்களால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை, ராசிநாதன் இந்த மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்துக்கு நீச்சம் அடைகிறார். பொதுவாக சுக்கிரன் துலாம் ராசிக்கு நீச்சம் அடைஞ்சார்னா மனசில் தைரியம் இருக்காது. ஆனால் இப்போது 6ஆம் இடத்து சனியால் பார்க்கப்படுகிறார். பூர்வ புண்ணியாதிபதியின் பார்வையில் சுக்கிரன் வர்றதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். இன்ஃபேக்ட் உங்கள் கூட பிறந்தவங்களாம் அப்படியே பக்கபலமாக செயல்படுவாங்க. they will stand by you as a pillar of strength. அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். உங்களுக்கான இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையினருக்கு புதிய வருமானம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. நீங்கள் மீடியாவில் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த நியூஸ் பேப்பர், ஆன்லைன் மீடியா, சோஷியல் மீடியா, யூடியூப்பில் ஒர்க் பண்ணுறேன். என்னை போன்ற பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், ஜோதிஷர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், இவர்களுக்கெல்லாம் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை. இன்ஃபேக்ட் உங்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட்டே இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் ஏற்கனவே ஒரு ஜோசியரை வச்சுருக்காரு. இன்னும் 2 ஜோசியர்களை கொண்டு சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அரசாங்கம் உங்களை அங்கீகரிக்கும், உங்களுக்கு மரியாதை கொடுக்கும்.
அது எப்பேற்பட்ட அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். வருமான தடைகள் விலகும். உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுப நிகழ்வுகள் நடக்கிறதுனால இத்தனை நாள் மருமகளாக இருந்தீங்க, இப்போ மாமியாருங்கிற அந்தஸ்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. சார் 50 வயசு ஆயிடுச்சுனா சார் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் முடியல, இடுப்பு வலிக்குது, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது. அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து இந்த மாசாந்திர சுழற்சி பிரச்சனை, மெனோபாஸ் பிரச்சனை, இதெல்லாம் நிறைய அப்படியே சொல்லுவாங்க. அவங்களால முடியாது. அவங்க உடம்பே வந்து ஒரு விசித்திரமான உடம்பு. ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு வந்து உடம்பு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அது அவங்களால தாங்க முடியும், நம்மளால் தாங்க முடியாது. அப்பேற்பட்ட அவர்களுக்கு இப்பொழுது அனுகூல பலன்கள் ஏற்படும். அதனால் குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் இந்த துலாம் ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த வேலையில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் படித்து முடிச்சுட்டு 1.5 வருஷம் ஆச்சு சார், 2 வருஷம் ஆச்சு சார், எனக்கு சீட்டு கிடைக்கல, இப்போ கிடைக்கும். அதே மாதிரி வேலை கிடைக்கும். அதே மாதிரி நீட் எக்ஸாம் எழுதுகிறேன் சார், நான் வந்து 2வது தடவை ட்ரை பண்ணுறேன், 3வது தடவை ட்ரை பண்ணுறேன், இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களை டாக்டர் ஆக்கிறதுக்கான ஆற்றலை ஏற்படுத்தும். அது உங்களுடைய ஜாதகத்தில் இருந்ததுன்னா. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய தந்தை மூலமாக பெண் பார்க்கும் படலத்தின் மூலமாக சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம், துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா, வெக்காளி அம்மன், உறையூரில் இருக்கக்கூடிய வெக்காளி அம்மனை முடிஞ்சால் ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ. அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி போயிட்டு வாங்க. இல்லையா நீங்கள் பிறந்த கிழமை செவ்வாய், நீங்கள் பிறந்த கிழமை, இல்லாட்டி வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் அந்த வெக்காளி அம்மனை தரிசனம் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் போய் உங்களுக்கு நிரந்தர வெற்றி ஏற்படும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் உங்களுடைய அனுபவத்தை பெறக்கூடிய மாதமாக இருக்கும். யார் உங்களுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களாலேயே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். உங்களுக்கு உறவுகள் வகையில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். உறவுகள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இப்பொழுது மாற்றக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருக்கார், தன குடும்ப வாக்கஸ்தானாதிபதி. அதனால் வியாபார ரீதியாகவும் வளர்ச்சி ஏற்பட்டு அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்ககிட்ட ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக சொங்கியாட்ட உட்காந்துருப்பீங்க. அதாவது ஏதோ ஒரு படத்தில் நடிகர் விவேக் பண்ணுவார், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. எப்படி இருந்தேன்னா உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகின்ற நேரம் இது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த முதலீடுகளில் அதிக லாபம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கு, நிலம் சார்ந்த வழக்கு, லேண்ட் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டி, எவனாவது ஒருத்தன் உங்கள் இடத்துல குடிசை போட்டு உக்காந்துருக்கான், நான் தான் இந்த இடத்துக்கு ஓனர்னு, இப்போ உங்களுக்கு அரசாங்கம் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய குடும்ப கௌரவத்தை உயர்த்தும் சூழ்நிலை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. அதுவே கடல் கடந்த பயணத்திற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமானம் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். இந்த ராசியில் பிறந்த பெண் குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆண் குழந்தைகள் பண்ண மாட்டாங்களா அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் நிறையா வருஷங்களில் அந்த பெண் குழந்தைகள் வந்து ஜாஸ்தி மார்க் எடுக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நண்பர்கள் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கான நேரம் இதுக்கு. அதே சமயம் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க, வேலையில் இருக்கீங்க, இல்லை அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம் யூ ஆர் கோயிங் டு கெட் இட். ஏன் அப்படின்னா 10ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 10ஆம் இடத்துக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். பதவி உயர்வு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் ஜாதகம் வீக்காக இருக்குது அப்படின்னா சிலருக்கு, நீங்கள் ஆண்களாக இருந்தால்
தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவருக்கு இப்போ நேரம் கொஞ்சம் சரியில்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கான சாதகமான நாட்கள் ஆகஸ்ட் 2, 3, 4, 5, 6, 7, 8, 13, 14, 15, 16, 17ஆம் தேதி மாலை 4 மணி வரை. அதன் பிறகு 20ஆம் தேதி ஆரம்பித்து 20ஆம் தேதி விடியற்காலை முதல் 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்கள். மனக்குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள். முன்கோபத்தினால் வார்த்தைகளை விடக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 49 நிமிடம் முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி விடியற்காலை 4 மணி 44 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அதனால் 9, 10, 11ஆம் தேதி விடியற்காலை வரை தூக்கத்தில் கூட யாரோடையும் சண்டை போடாதீங்க. உங்களுக்கு அந்த நாட்கள் நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நிம்மதியை தராது. பண விவகாரங்களில் உங்களுக்கு எதிரிகளின் தாக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு கூட இருக்கிறவனே எதிரியாக இருப்பான். உங்களுக்கு உறவே எதிரியாக இருப்பான். அவன்கிட்ட நீங்கள் ரொம்ப ஒட்டி பேசுகிறத குறைச்சிக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள்னு சொன்னேன். ஆனால் அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உணவு வகைகளில் கவனம் தேவை. ஏதாவது வேண்டாங்கிற உணவை சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், வயிற்று உபாதைகளை ஏற்படுத்தும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் சற்று ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தில் இறங்காதீங்க. அதே மாதிரி காதல் விஷயத்திலும் அவசரப்பட்டு இறங்காதீங்க. அந்த காதல் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கும், குடும்ப அவமானத்திற்கு வித்திடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலைக்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு உத்தியோகம் தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உத்தியோகமோ அல்லது பிரைவேட் உத்தியோகமோ தேடி வருவதற்கான வாய்ப்பு மாத பிற்பகுதியில் இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற காரணத்தினால நீங்கள் டிகிரி முடிச்சிட்டேன் சார், அடுத்து மாஸ்டர்ஸ் படிக்கணும், தாராளமாக படிக்கலாம். மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டேன் சார், டாக்டரேட் பண்ணணும், எம்ஃபில் பண்ணணும், தாராளமாக பண்ணலாம். இல்லை டாக்டரேட் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும், தாராளமாக பண்ணலாம். ஃபாரினுக்கு போகணும், தாராளமாக போகலாம். எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு புது பொலிவு தெரிகின்ற நேரம் இது. உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட ஒரு புது பொலிவு இருக்கும். இத்தனை நாளாக உங்கள் உடம்பு ஏதோ ஒரு அசதியினால் சங்கடப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ எந்த 24 hours தூங்காமல் இருந்தால் கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அந்தளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு புதிய முகப்பொலிவு தெரிகின்ற நேரம் இது. அதே சமயம் உங்கள் தலைப்பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, தலையில் அடிபட்டுருது, இல்லை தலையில் காயம் இருக்குது, தலையில் வலி இருக்குது, சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் எல்லாம் அதெல்லாம் இப்போ தீர்றதுக்கான நேரம். கண் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கண்ணுகளை கண்ணாடி போடணுமா, அதுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு சரி பண்ணி தரேன் டாக்டர்ஸ் சீப் ரேட்டில் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்குன்னு அந்த டாக்டர்ஸ் ஏதோ உங்கள் பேரில் ஒரு நன்மதிப்பு வச்சு அதை பண்ணி கொடுப்பாங்க. அதே சமயம் உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சிலருக்கு தாயாருடைய ஆரோக்கியத்துக்காக ஏதாவது மெடிசினல் ட்ரீட்மெண்ட் ஜாஸ்தி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் காதல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க பொதுவாக உங்களை பொறுத்த வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு முடிவெடுத்தால் வார்த்தையை விடக்கூடிய ஆள். ஆனால் உங்களுக்கு காதல் விஷயத்துலேயும் ஒத்து வராது. அதனால் காதல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. 7ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால தவறான நபர்களிடம் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எந்த நபரையும் நம்பாதீங்க. இந்த விருச்சிக ராசிக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ், இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் நீங்கள் யாரையுமே நம்பக்கூடாது. யாரையும் நம்பாமல் இருந்தீங்கன்னா சுய முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். அதே சமயம் உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி குரு பார்வையில் இருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க, விருச்சிக ராசியில் பிறந்தவங்க சொத்து சம்பந்தமாக முயற்சி எடுத்தீங்கன்னா புதிய சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நில முதலீடுகள் வெற்றியை தரும். நிலத்தில் முதலீடு பண்ணலாம், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கி போடலாம், இல்லை வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஏதாவது ஒரு சுப செலவு ஏற்படும்.
அதே சமயம் இந்த ராசியில் பிறந்தவங்க, விருச்சிக ராசியில் பிறந்தவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு குழி பறிக்கிறாங்க, உங்களுடைய பதவியை பறிக்கிறோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் குரு பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால சிக்கல் இருக்கும், பிரச்சனை இருக்கும். கூட இருக்கிறவனாம் பிரச்சனை பண்ணுவான், ஆனால் அந்த பதவியை உங்கள்கிட்ட பறிக்க முடியாது. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் தடைபட்டாலும் அது தானாக வந்து சேர்றதுக்கான நேரம் இது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷமான காலகட்டத்தை கடக்கும் சூழ்நிலையில் இருக்கீங்க. மன நிம்மதி, ஆரோக்கிய நிம்மதி, தெளிவான சிந்தனை, குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசுவதன் மூலமாக தீர்வுகள் கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கான பரிகாரம், விருச்சிக ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், திருவக்கரை வக்கர காளியம்மன். வக்கர காளியம்மனை நார்மலாக வந்து அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் தரிசிப்பது விசேஷம். நீங்கள் பிறந்த கிழமையிலையோ வெள்ளிக்கிழமையிலையோ போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை வந்து அம்பாளுக்கு அவ்வளோ விசேஷம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் பண்ணுறது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி உக்ர தெய்வங்களை வழிபடுவது, இதெல்லாம் வந்து அபரிமிதமான ஆற்றலை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாள் அந்த வக்கரகாளி அம்மன். தனுசு ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உச்சமாக இருப்பது உங்களுக்கு தலைமை பண்பை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் என்னென்னா, தப்பான வார்த்தையை தப்பான இடத்துல பேசுவீங்க. எந்த இடத்துல அதிகாரமாக பேசணுமோ அந்த இடத்துல பேசலாம். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உண்டு, ஆனால் அதுக்காக நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிக சுப செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் குரு சூரியன் சேர்க்கை, அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் அதிக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் அரசாங்க ரீதியான சில விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் தங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வு நடந்தாலே அது ஒரு பெரிய கனவு தானே. அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு அளப்பரியதாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்குங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு முதல் விமோச்சனமே ஹெல்த் இஷ்யூஸ் பிரச்சனை சால்வ் ஆகும். எத்தனையோ பேருக்கு ஆண்களாக இருந்தால் தலைப்பகுதியில், இடுப்பு பகுதியில், நெஞ்சு பகுதியில், நிறைய பேர்த்துக்கு ஹார்ட் ப்ராப்ளம் சம்மந்தமாக, லிவர் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே எலிமினேஷன் ஆகும். எல்லா வியாதியெல்லாம் எலிமினேட் ஆகும். உங்கள் உடம்பு புத்துணர்வு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். காரணம் என்ன? 4ஆம் இடத்துல சனி இருக்கார். அதே சமயம் தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, உங்களுக்கு இருந்து வந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை கூட இருக்கிறவங்களால் வரக்கூடிய வகையில் இருக்குமே தவிர உங்களால் உங்கள் ஹெல்த்தில் பாதிப்பு இருந்து உங்களால் ஆஃபீஸ்க்கு போக முடியாது, ஆஃபீஸுக்கு போனால் வேலை பண்ண முடியாது, அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரிலாம் சூழ்நிலை இருந்தது. இப்போது செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வராரு. அந்த 7ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால அஃபிஷியலாக உங்களுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கூட இருக்கிறவங்கெல்லாம் இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். ஆனால் இந்த செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகிட்டு டைவர்ஸ் ஆகிட்டு மனைவி இறந்துட்டு மனைவி பிரிஞ்சு போயிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண யோகம் கைகூடும். செகண்ட் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு வசந்தம் துவக்குவதற்கான காலகட்டத்தில் இருக்கீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் புதிய உறவு மலரும் சூழ்நிலை ஏற்படும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வரக்கூடிய நேரம் இது. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சாதகமான நாட்கள் ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 13, 14, 15, 16, 17, 18, 19, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள். அதே சமயம் உங்களுக்கு பெரிய பணபலத்தையும் தேவையற்ற வார்த்தை சங்கடத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள், அதாவது சந்திராஷ்டம நாட்கள். உங்களுக்கு ஏன் அது வந்து பணபலத்தையும்னா குரு சந்திரன் சேர்க்கை. உங்களுக்கு வார்த்தையால் அடுத்தவங்களை காயப்படுத்தி பணத்தை கொண்டு வருவீங்க எதிரிகளிடமிருந்து. ஆனால் அதுவே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் குடும்பத்தில். அதனால தான் சொல்கிறேன்,
குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். ஆகஸ்ட் 11 விடியற்காலை 4:44 முதல் ஆகஸ்ட் 13 காலை 6:07 வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எதை பேசினாலும் அது வந்து வைரல் ஆகிடும். நீங்கள் சாதாரணமாக ஒரு 2 பேர் நின்று இன்ஸ்டாவில் வீடியோ போடுங்க, இல்லை 2 பேர் பேசுகிறத யூடியூப்பில் ஷார்ட்ஸ் எடுத்து போடுங்க, அது வைரல் ஆகும். உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் உங்களை வந்து நெகட்டிவ் ப்ரமோஷன் ஆக்கிடும். உங்களை நீங்கள் நல்லது தான் சொல்லியிருப்பீங்க, ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை உங்களை நெகட்டிவ் ப்ரமோட் பண்ணி விட்டுரும் அந்த நாட்களில். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை, அதே சமயம் புதிய உறவுகளால் சந்தோஷம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஆனால் அந்த புதிய உறவும் உங்களுக்கும் மனஸ்தாபம், வாக்குவாதம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆயிருந்தா அந்த மாட்டு பொண்ணு வருதா, மருமக வராளா, அவகிட்ட அனாவசியமாக பேசாதீங்க. உங்கள் கெத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்காக அந்த பொண்ணை வேலை வாங்காதீங்க. அந்த பொண்ணுக்கிட்ட அனாவசியமாக அதிகாரம் பண்ணி வேலை வாங்காதீங்க. உங்கள் பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். அதாவது மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்கன்னு சொல்கிறேன். சரி, உங்களுக்கு பொண்ணு இல்லை, பையன் தான் இருக்கான் அப்படின்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அந்த மருமகிட்ட எப்படி இருக்கணும்? உங்கள் பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, மாப்பிள்ளை வராரு, உங்கள் பையனை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணணும். இந்த காலத்து பசங்கக்கிட்டலாம் வந்து ரொம்ப கொலோக்கியலாக பேசணும். ரொம்ப லெவலில் ஈக்குவலண்ட்டாக இருந்து பேசினீங்கன்னா உங்களுக்கு மரியாதை. அதே சமயம் பண விவகாரங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படும். நீங்கள் குடும்ப தலைவியாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், உத்தியோகத்தில் இருக்கலாம், வேலைக்கு போகலாம், அரசாங்க ரீதியான அரசியல் துறையில் இருக்கலாம், கலைத்துறையில் இருக்கலாம், மீடியாவில் ஒர்க் பண்ணலாம், கேட்ரிங்கில் ஒர்க் பண்ணலாம், இல்லை சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணலாம், நீங்கள் வந்து ஆடிட்டராக இருக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், எந்த வேலை வேணால் பண்ணலாம். இப்பொழுது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரும், பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய பண வருமானம் எப்படி இருக்குன்னா அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் பத்தாது. அந்தளவுக்கு உங்கள்கிட்ட அபரிமிதமான பண வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். எதிரிகள் உங்கள் பேச்சை கேட்டு நடுங்குவாங்க. ஐயோ, இவரா இப்படி என்ன பேச்சு பேசுவார், அவர் ரொம்ப பேசுகிறாருப்பா. உங்கள் எதிரிகள் உங்கள் காதுபடவே சொல்லுங்கள், ஐயோ அந்த ஆள்கிட்ட எவன் பேசுவான். அந்தளவுக்கு ஒரு பயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த மெத்தன போக்கை களைந்து, ஏன்னா உடம்பு சரியில்லை, உங்களுக்கு படிப்பு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருந்தீங்க. இப்போ குரு பார்வை சனிக்கு இருக்கிறதுனால உடம்புல புத்துணர்ச்சி ஏற்படும், உடம்பு ரீதியாக பிரச்சனைகள் தீரும். ஏன்னா படிப்பு முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அக்டோபர் மாதம் உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு அடுத்த லெவலுக்கு போவீங்க. அதுக்கு இப்போத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும்ல, அதுக்கு உண்டான நேரம் இது. அதே சமயம் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லை விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லை க்ரஷர் வச்சுருக்கலாம், இல்லாட்டி இந்த சிமெண்ட் மேனுஃபேக்சரிங், சிமெண்ட்டு சம்மந்தமான அந்த கலவை மிஷின் வச்சுருக்கலாம். இந்த மாதிரி எது சம்மந்தம், அந்த மாதிரி நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும், வருமானம் ஏற்படும். வீட்டை கட்டி கொடுக்கலாம், இல்லை கட்டின வீட்டுக்கு பண வருமானம் வரலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவை பணத்தை வசூல் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மாதம் இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் மாத பிற்பகுதியில் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு போகிறது ஒரு விசேஷம். அதே சமயம் சப்தமஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் வர்றதுனால திருமண யோகம் கைகூடும். காதலிச்சவங்களே திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கோபம் எக்கச்சக்கமாக வருதுங்க, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். காதல் விஷயத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் தனுசு ராசிக்கு பல ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான அமைப்பு உள்ள மாதமாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதிக முதலீடுகள் ஏற்படும். அதனால் அதிக லாபமும் இருக்குது, வருமானமும் இருக்குது. ஆனால் முதலீடு ஜாஸ்தி பண்ணுறீங்க, அந்த முதலீட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள். தேவையில்லாத சில செலவுகள் பண்ணுறீங்க. அதாவது இப்போ ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருள் வாங்கணும் அப்படின்னா அதை மட்டும் வாங்கினா பரவாயில்ல, அதுக்கு ரிலேட்டடாக அடிஷ்னலாக சார் ஒரு பொருள் வாங்கி வச்சா பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச நான் சின்ன வயசில் இருக்கும்போது அவர் வந்து 2 வீலர் வாங்கினார்னு வச்சுக்கோங்க, அவரோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஒரு செட்டு வந்து வீட்டில் வச்சுருப்பார். சக்கரத்துலேருந்து டியூப்லேருந்து ஸ்பைக்ஸ்லேருந்து எல்லாமே
ஸ்போக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அவர் வீட்டில் ஒரு ஸ்பேர் வந்துகிட்டே இருக்கும். ஏன் அந்த ஸ்பேனர் செட்டு இருக்கும் பாருங்கள், டூல் பாக்ஸ், அதுவுமே ஒரு செட் இருக்கும். நான் கூட கிண்டல் பண்ணுவேன், பேசாமல் பின்னாடியே இன்னொரு 2 வீலரை கட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு முன்ஜாக்கிரதையாக செயல்படுவாங்க. அது மாதிரி நீங்கள் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கான பரிகாரம், அதாவது தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கொல்லூர் மூகாம்பிகை, கொல்லூர் மூகாம்பிகையை வழிபடுவது நல்லது. முடிஞ்சால் அங்கே போயிட்டு வாங்க, கொல்லூருக்கு போயிட்டு வாங்க. இல்லையா, நம்ம ஹிந்து தர்மத்தில் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா, எந்த தெய்வத்தையும் அங்கே போய் தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. போகிறது நல்லது, உங்களுக்கு அந்த எனர்ஜியை கொடுக்கும். போக முடியாதவங்க, வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, அவங்கள உக்காந்த இடத்துலேருந்து அம்மா மூகாம்பிகே தாயே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாலே போதும். அவங்களோட மந்திரத்தை சொன்னால், ஸ்லோகங்களை சொன்னாலே போதும். மூகாம்பிகைக்கு உண்டான மந்திரங்கள், ஸ்லோகங்கள் யூடியூப்பில் அவ்வளவு இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி கேளுங்க, அதை வீட்டில் ஒலிக்க விடுங்கள். உங்கள் வீட்டில் அன்னை மூகாம்பியின் அருள் நிறைந்திருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். உங்களுடைய சப்தமஸ்தானத்துக்கு குரு வந்திருக்கார். ஆக்சுவலாக அவர் குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதி, விரையாதிபதி. அவர் உச்சமடைவது செலவுகள் ஏற்படும். ஆனால் திருமணம் சார்ந்த செலவுகள் அல்லது பார்ட்னர்ஷிப் சார்ந்த சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். குறிப்பாக சப்தமஸ்தானத்தில் சூரியனும் சேர்ந்துருக்கார். உங்கள் எதிரி உங்ககிட்ட அடங்கி இருப்பான். ஆனால் எதிரி இன்னொருத்தன் கூட சேருவான், அவன் உங்களுக்கு நண்பனாக இருப்பான். எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஆனால் இந்த இடத்துல வந்து உங்கள் எதிரி ஒரு நண்பனோடு சேர்ந்துருப்பான். அந்த நண்பன் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பான். ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். உங்களுடைய பக்கபலமாக இருந்து உங்கள் எதிரியை அடக்கி ஆள்வதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கார். குரு பார்வை கோடி புண்ணியம். எங்கே பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. இதனால் உங்களுக்கு அதீத லாபம் ஏற்படும். இதனால் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வழக்கில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு வந்திருக்கும். அதனுடைய தாக்கம் இப்போ உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதன் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கான சாதகமான நாட்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி மதியம் 3 மணி முதல் 3ஆம் தேதி 4, 5, 6, 7, 9, 10, 11, 12, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22ஆம் தேதி மதியம் 2 மணி வரை. அதன் பிறகு 25ஆம் தேதி காலை முதல் 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் எதை ஆரம்பிங்க, சக்ஸஸ் தான். உங்களுக்கு போகிற காரியம் தடையின்றி நடக்கக்கூடிய நாட்கள். ஆனால் நல்ல விஷயம், உங்களுக்கு சக்ஸஸாக இப்போ போனால் சக்ஸஸ் தான் அப்படிங்கிற தெரிஞ்ச விஷயத்தில் கூட தாமதம், தள்ளி போகுதல், தடங்கல்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பு எப்போ வரும்னா சந்திராஷ்டம நாட்களில் வருது. அது என்றைக்குன்னு பார்த்தேன்னா 13ஆம் தேதி, ஆகஸ்ட் 13ஆம் தேதி காலை 6 மணி 7 நிமிடம் முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலை 9 மணி 35 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்கள் உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்திலும் தாமதத்தை ஏற்படுத்தும், தடையை ஏற்படுத்தும். என்ன காரணம் அப்படின்னா, சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அஷ்டமஸ்தானம். அந்த இடத்துல வந்து அவர் அந்த இடத்துக்கு போகும்போது 13ஆம் தேதி சூரியன் அந்த டைமில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறார், ஷிஃப்ட் ஆகிறார். ஸோ அதனால் உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் கொஞ்சம் சில பேர் உங்களுக்கு தடங்கள் கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. அவர்களால் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள், குடும்ப விவகாரங்களில் வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த தடைகள் விலகிறதுனால நீங்கள் இந்த மாதத்தில், அதுவும் குறிப்பாக மாத முற்பகுதியில் பெரிய வெற்றியை பெறுவதற்கான யோகம் ஏற்படும். அரசாங்க ரீதியாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தொழில் ரீதியான முயற்சிகளில், புதிய முயற்சியில் உங்களுடைய பங்களிப்பு அளப்பரியதாக இருக்கும். உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நீங்கள் தான் பின்பலமாக நிற்பீங்க. யூ ஆர் த ஸ்பைனல் கார்டு ஃபார் ஹிம், பேக் போன் ஆஃப் ஹிம். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பக்க பலமாக இருந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் தரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட 2015 இந்த மகர ராசிக்கு இன்னும் வெற்றி பார்க்கல. நீங்கள் வெற்றியே பார்க்கல 2015 கிட்டத்தட்ட 10-11 வருஷம் ஆச்சு. பொதுவாக சனி 3ஆம் இடத்துக்கு போனாலே ஒரு பெரிய வெற்றி தரணும்.
அந்த பெரிய பிரேக் தரணும். அதாவது எப்படி ஒரு சூப்பர் ஹீரோ வந்து ஃபெயிலியருக்கு அப்புறம் ஒரு பிரேக் கொடுக்கணும்ல ஒரு படத்தில், அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இப்போ பிரேக் கொடுத்துருக்கணும் 2025லேயே. அது இன்னும் கிடைக்காம இருக்குது. அந்த பிரேக் இப்போ கிடைக்கிறதுக்கான நேரம். ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு சப்போர்ட்டாக வருவார், ஒரு பார்ட்னர் சப்போர்ட்டாக வருவார், உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. மூத்த சகோதரர்களின் வளர்ச்சியால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். உங்கள் அண்ணனோ அக்காவோ நலிஞ்சு போயிருக்காங்க, உங்கள் ஜாதகம் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுப்பீங்க, ஏன் இதை இப்படி பண்ணேன்ப்பா, இப்படி மாற்றி பண்ணேன், அவர் அதை பிடிச்சுட்டுருவார். அன்றைக்கி நீ சொன்னது தான்ப்பா நான் இவ்வளோ பெரிய ஆளானதுக்கு காரணம்ன்ட்டு அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற நேரம். புதுசு புதுசாக கஸ்டமர்ஸ் வந்து எப்படி வராமல் போகும்? புதுசாக கஸ்டமர்ஸ் வருவாங்க. அதுவும் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. குறிப்பாக நீங்கள் வந்து மளிகை கடை போன்ற பொருட்கள், மால் வச்சுருக்கீங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஷாப்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை ஃபுட் ஸ்ட்ரீட்டில் சாப்பாடு கடை வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி எந்த புக் ஷாப்ஸ் வச்சுருக்கீங்க, அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அது மாதிரி எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு அதீத லாபம் வரக்கூடிய நேரம், தொழில் அபிவிருத்தி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. நீங்கள் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் காணாத ஒரு வெற்றியை சந்திக்கிறதுக்கான நேரம். சார் வருமானம் ஓரளவுக்கு நல்ல விதமாக இருக்கும். பெருசாக லாபம் எதிர்பார்க்க முடியாது, ஆனால் பெரிய வருமானம் இருக்கும். அந்த லாபத்தை வந்து நீங்கள் முதலீடு பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இதில் சூரியன் வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் உங்களுடைய தசமஸ்தானாதிபதி நீச்சஸ்தானத்துக்கு போகும்பொழுது சனியின் பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு தொழில் மந்தம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஏற்படாது. ஏன்னா உங்களுக்கு 5-10 சுக்கிரன் சனியின் பார்வையில் வருது, ராசிநாதன் சனியின் பார்வையில் வருது, வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். நீச்ச பங்கம் கிடையாது, ஆனால் வெற்றியை தருவார். எதிர்வாழினத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்டாக கூட கலீகாக இருந்துட்டாங்கன்னா உங்களை மாதிரி லக்கி ஃபெல்லோ யாரும் கிடையாது. அவங்க வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் ஒரு சகோதரி ஸ்தானத்தில் வந்து இதை பண்ணு இதை பண்ணாத உங்களை திருத்தறதுக்கான சூழ்நிலை இருக்கும். உங்களை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அன்பும் பாசமும் உங்கள் மீது வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் மனசில் எந்த விதமான குதர்க்க எண்ணத்தையும் வளர்த்துக்காதீங்க. சக பணியாளர்களின் ஆலோசனை உங்களுக்கு அமோகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதுவும் உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஜெண்டர் வந்து ஆப்போசிட் ஜெண்டர், நீங்கள் ஆணாக இருந்த ஒரு பெண்ணாக இருந்துட்டாங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் இருக்குது பாருங்கள், ஒரு பாதுகாப்பு இருக்குது பாருங்கள், யாருக்குமே கிடைக்காது. அதே நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களை விட வயதில் மூத்தவராக இருந்தால், ஒரு 15 வயசு 25 வயசு மூத்தவராக இருந்தார்னா அவர் உங்களை வந்து தன்னோட பொண்ணாக பார்த்துப்பார். இல்லையா உங்களோட சின்ன பையனாக இருந்துட்டாருன்னா அவங்க தன்னுடைய அம்மாவையோ அக்காவையோ பார்க்குற மாதிரி உங்களை வந்து அவ்வளவு அரவணைச்சு உங்களை பாதுகாத்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் பெரிய வெற்றிகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. தன முதலீடுகள் காரணமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு வழக்கு ஏதாவது நடக்கிறது அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறும். இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுவீர்கள். உங்கள் தம்பி தங்கைங்க நல்லா இருக்கணும்னா நீங்கள் தான். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் உங்கள் தம்பி தங்கைகளுக்கு விட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போடா நீ வச்சுக்கோட போடா எனக்கு வேண்டாம், அப்பாவோட சொத்து தானே ஒரு இருக்கிறது ஒரு வீடு நீயே வச்சுக்கோ. ஆனால் அங்கே இருக்கும் நிறையா இருக்கும், ஆனால் அவங்ககிட்ட போய் சொல்லியிருப்பான். அது தெரிஞ்சால் கூட நீங்கள் அதை ஒன்று விட்டு கொடுத்துருவீங்க. போடம் போ, ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான், எங்கள் வீட்டுக்காரர் என்னை காப்பாற்றுவார், என் தம்பி என்னை காப்பாற்றுவான், என் ஒய்ஃப் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவோம், என் ஒய்ஃப் என்னை எதுவும் சொல்ல மாட்டேன். அந்தளவுக்கு உங்கள் வீட்டு மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் அந்த சொத்தை விட்டு கொடுத்து வருவீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மகர ராசியில் பிறந்தவங்க படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறீங்க. சிலருக்கு படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க. வீட்டு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஆக்சுவலாக நல்ல நேரம் தான், ஆனால் நீங்கள் அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, தப்பான கண்ணோட்டத்தில் இருக்கீங்க. அதனால் வீட்டில் உங்களுக்கு சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. உடன்பிறப்புகளுடன் முரண்பட்ட கருத்துக்களால் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன், வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு பிடிவாதம் எடுக்கிறீங்க. அதை மட்டும் விட்டுருங்க. யார் பேச்சையோ கேட்டு நல்லது நடந்தால் நல்லது, ஆனால் நீங்கள் வந்து தப்பான எண்ணத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பரிகாரம், மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்,
காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் இருக்கா. இந்த காமாட்சி அம்மன் வந்து அங்கே காஞ்சிபுரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி மாங்காடு காமாட்சி அம்மன் பேர், மாங்காட்டில் இருக்கா. இந்த 2 இடத்துலையும் காமாட்சி அம்மன் தான். 2 இடத்துல இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் காமாட்சி அம்மன் கோயில் இருந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு பஞ்ச நமஸ்கார பிரதட்சணம் பண்ணணும். அது என்ன பஞ்ச நமஸ்கார பிரதட்சணம்? இது நான் சொல்லலை, காஞ்சி மகாபெரிவரே சொல்லியிருக்கார். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை 5 வாரம், 5 வெள்ளிக்கிழமை, 5 திங்கக்கிழமை, 5 செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போயிட்டு 5 பிரதட்சணம் பண்ணணும், 5 நமஸ்காரம் பண்ணணும். முதல் 1 பிரதட்சணம் 1 நமஸ்காரம், 2 பிரதட்சணம் 2 நமஸ்காரம், 3 பிரதட்சணம் 3 நமஸ்காரம், 4 பிரதட்சணம் 4 நமஸ்காரம், 5வது பிரதட்சணம் பண்ணிவிட்டு 5 நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடணும். இது மாதிரி 5 வாரம் பண்ணணும். பஞ்ச நமஸ்கார பிரதட்சணம் இதை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடை இருந்தாலும் அந்த தடை கண்காணாமல் தூளாய் போய் உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தர வெற்றியை அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாள். கும்பராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. பண விவகாரங்களில், சொன்ன சொல் சம்பந்தமான விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இதில் பத்தாவதுக்கு ஆரோக்கியத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையை கடந்த ஒரு மாதமாக அனுபவிச்சுட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட ஜூன் கடைசியில், ஜூன் 16லேருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏகப்பட்ட மருத்துவ செலவுகள், ஆரோக்கியத்தில் செலவுகள், வண்டியில் போய் கீழே விழுந்து அடிபடுறது, இரத்த காயம் ஏற்படுறது, இதெல்லாம் நடந்திருக்கும். ஜூலை மாதம் நடந்திருக்கும். இப்போது செவ்வாய் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். குழந்தைகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. தேவையில்லாத பேசி வாயை கொடுத்தா யார் தான் உங்கள்கிட்ட சண்டைக்கு வராமல் இருப்பாங்க? உங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணணும். என்னதான் குரு 6ல் இருந்தாலும், ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்தாலும், சனியை பார்த்தாலும் உங்களுக்கு வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. நீங்கள் பேசாத ஆளே இப்படி இருந்தால் இந்த மீனராசிக்கார மாதிரி இல்லை மேஷராசிக்கார மாதிரி பேசினா எந்த அளவுக்கு நீங்கள் சண்டை போடுவீங்க? பேசாத ஆளுங்க, பேசா மடந்தை நீங்கள். ஆனால் உங்களுக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும், ஆனால் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வாங்கின கடனை அடைக்கணும்ல, நிறைய கடன் வாங்கிட்டீங்க, அந்த கடனை அடைக்கிறதுக்கு வழி தெரியாமல் இருக்கீங்க. வருமானம் இருக்குது, ஆனால் அந்த வருமானத்தை யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியல. உங்களுக்கு வரது 10,000 ரூபா, கடன் வந்து 10 லட்ச ரூபா இருந்ததுன்னா யாருக்கு கொடுப்பீங்க? மாதம் 10,000 ரூபா கடன் அடைக்கிறதுக்கே பத்தாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து செயல்படுங்கள். யாருக்கிட்டையும் வாயை கொடுக்காதீங்க. வாயை கொடுத்தீங்க உங்களுக்கு தான் பிரச்சனை. வாயை கொடுக்கறது என்ன? தப்பான வார்த்தையை பேசுறது. குடும்ப விஷயத்தில் நீங்கள் பேசுகிறது வந்து குடும்பத்தினரே அதிருப்தியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளே நீங்கள் சொல்கிறத வந்து இருந்தாலும் இப்படி பேசுகிறாரு, பைத்தியகாரத்தனமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் உங்கள்கிட்ட டைரெக்டாக பேச முடியாதா? நீங்கள் தான் பைத்தியகார மாதிரி கற்றுவீங்களே. ஆனால் இப்போது நீங்கள் பேசாமல் இருக்கிறது முயற்சி பண்ணால் நல்லது. சில பேர் கடன் உதவி செய்கிறாங்க. அவங்க கடன் உதவி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றும் தேவையில்லை. எடுத்தறிஞ்சு பேசுகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை. அண்ணன் தம்பி எல்லார்கிட்டையும் சண்டை. அண்ணன் தம்பிகிட்ட கூட பரவாயில்ல, அண்ணன்ட்ட ஓவர் சண்டை. அண்ணனை எடுத்தறிஞ்சு பேசுறது, அவமரியாதையாக பேசுறது, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள், அதாவது அவங்க மனைவி, அண்ணனோட ஒய்ஃப், அண்ணி, அவங்க அம்மா அப்பா, இவங்களெல்லாம் திட்டுறது, அண்ணன் பசங்களை வந்து மிரட்டுறது, இதெல்லாம் நடக்குது உங்கள் வீட்டில். இதெல்லாம் குறைச்சிக்கோங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நிதானமான வார்த்தைகளை பேசினால் நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். உங்களுக்கான சாதகமான நாட்கள் ஆகஸ்ட் 1, 2, 4, 5, 6, 11, 12, 13, 14, 15ஆம் தேதி காலை 9 மணி வரை. அதன் பிறகு 17ஆம் தேதி மாலை முதல் ஆரம்பித்து 18, 19, 20, 21, 22, 23, 24, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் காரிய பலிதத்தையும் சாதகமான பலன்களையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள். ஆனால் அதே சமயம் மனசில் இனம் புரியாத கோபத்தில் வார்த்தையை கொடுத்து சங்கடப்படுத்தக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அது என்றைக்குன்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலை 9 மணி 35 நிமிஷத்துலேருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி மாலை 4 மணி 19 நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டமத்தில் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறதா இருந்தால்
கவனமாக போகணும், யாருக்கிட்டையும் வம்பிழுக்கக்கூடாது. நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. இந்த ஊமக்குசுமுன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து வாயே திறக்காமல் குதர்க்கம் பேசிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அப்படி, நீங்கள் வாயே திறக்க மாட்டீங்க, ஆனால் பேசுகிறது இருக்குது பாருங்கள், நக்கல் பேச்சு, நையாண்டி பேச்சு, குத்தல் பேச்சு உங்கள்கிட்ட குறைச்சலே கிடையாது. கவனமாக பேசுங்க. நீங்கள் பேசுகிறது வந்து தப்பான வார்த்தை, ஆனால் அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, நான் இப்படி தான் பேசுவேன், என்னோடய ரைட், அப்படி பேசுவது என்னுடைய பிறப்புரிமைன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி உரிமை உங்களுக்கு மட்டும் கிடையாது, அடுத்தவனுக்கும் உண்டு. அடுத்தவன் பேசினான்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படின்னா, மனசு வந்து உங்கள் மனசு அப்படியே அலபாயிர மனசு, உங்கள் மனசு உங்களுக்கு எதிரி. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு அது உங்களுடைய படிப்பே சில சமயம் எதிரியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய படிப்புக்காக நீங்கள் சில தவறான விஷயங்களில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. படிப்புக்காக என்ன சார் தவறான விஷயங்கள்னால், எனக்கு இந்த கோர்ஸ் வேண்டான்னு சொல்லக்கூடிய இடத்துல போய்ட்டு அந்த கோர்ஸ் தான் எனக்கு வேணும்னு நிற்கிறது, பிடிவாதமாக நிற்கிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளை தங்களுடைய அக்கா தம்பி அண்ணன் தங்ககிட்ட சண்டை போட்டு சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் வியாபாரிகளுக்கு தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக லாபம் வருவதில் தொய்வு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு பண வருமானம் இருக்குது, ஆனால் பெருசாக லாபம் இல்லை, ஏதோ ஓடுது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி. சில பேர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஏதோ போயிட்டுருக்கு சார், பெருசாக லாபம் இல்லை ஆனால் நஷ்டமும் இல்லை, அந்த லெவலில் தான் நீங்கள் இருக்கீங்க. கடனை வாங்கிறதுக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கான வருமானம் வந்துன்னு இருக்குது, ஆனால் பெருசாக உங்களுக்கு லாபம் இல்லாததுனால நீங்கள் கொஞ்சம் செலவுகளை ஜாஸ்தி பண்ணுறக்கூடிய இடத்துல இருக்கீங்க. அதனால் செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஆனால் செலவு பண்ணால் தான் வருமானமும் வரும், அதுவும் வேறு விஷயம். அதே சமயம் இந்த கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். உடம்பு கொஞ்சம் சொல்லிக்கிற லெவலில் இல்லை, உங்கள் உடம்பு உங்கள் பேச்சை காக்க மாட்டேங்குது, அவஸ்தையாக இருக்குது. அதுவும் பெண்களுக்கு இந்த வயிற்றுப்பகுதி மார்பு பகுதியிலெல்லாம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. தொண்டை சார்ந்த விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருக்கணும். என்னதான் குரு பார்வை இருந்தாலும் மருத்துவ ரீதியாக தான் அது சரியாகுமே தவிர, நீங்கள் நார்மலாக வீட்டில் இது உப்பு தண்ணி கார்கிள் பண்ணுறேன் அதெல்லாம் நடக்காது, மருத்துவ ரீதியாக தான் நடக்கும். அதே சமயம் தொழில்துறையினருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படும். ஆனால் அதுக்கு நீங்கள் நியாயமாக பேசணும். உண்மையாக இருக்கீங்க, நியாயமாக இருக்கீங்க, ஆனால் பேசுறது மட்டும் அப்பப்போ என்ன பண்ணிடுறீங்க, தேவையில்லாத பேச்சுக்களை பேசி எதிரிகளை உருவாக்கிக்கிறீங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு எதிரி இருக்கக்கூடாது. எதிரி எப்படி காம்படிஷன் இருக்கலாம், எதிரியாக இருக்கக்கூடாது. நீங்கள் யார்கிட்டயாவது போய் சண்டை போட்டு வந்தீங்கன்னா அவன் எதிரி தான். உங்களை பற்றி உங்கள் பிஸ்னஸை பற்றி தப்பாக பேசுவானே. இப்போ எனக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க, நம்மளை பற்றி திட்டுவாங்க, அதை பற்றி நம்ம கவலைப்பட கிடையாது. ஏன்னா அவங்க வந்து என்னை பற்றி என்னோடய பலன்களை ஃபுல்லாக அனுபவிக்கிறது கிடையாது. சில பேர் நல்லா அனுபவித்தவங்க தேடி வராங்க, சார் எங்களுக்கு இந்த பிரச்சனை நீங்கள் சொன்னது நடந்திருக்கு அப்படின்ட்டு. பல பேர்த்துக்கு நடந்திருக்கு. ஏன்னா இல்லாட்டி வருஷத்துக்கு வந்து ஒரு 4000-5000 பேர்த்துக்கு கன்சல்டேஷன் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நிதானமான வார்த்தைகளை பேசுவது உங்களுடைய தொழில் அபிவிருத்திக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படும், எதிரிகளோடு சேர்ந்து அபிவிருத்தி ஏற்படும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால உங்களுக்கு தொழிலில் முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செலவுகளும் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. செலவு கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது. அதே சமயம் இந்த கும்பராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வெளிநாடு பயணப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டுக்கு போகிறதுனால உங்களுக்கு லாபம் வருமானு கேட்டால் பெருசாக லாபம் வராது, செலவு தான். அதனால் செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த மாதத்திற்கான பரிகாரம், கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா புன்னைநல்லூர் மாரியம்மன். புன்னைநல்லூர் மாரியம்மன், அந்த மாரியம்மன் தெய்வத்தை முடிஞ்சால் நேரில் போயிட்டு வாங்க. இல்லாட்டி யூடியூப்பில் அதோட ஃபோட்டோஸ் இருக்குது, கூகுளில் அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா புன்னைநல்லூர் மாரியம்மனை தினமும் பிரார்த்தனை பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்கள் பேரில் அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணுறதுக்கு பணத்தை அங்கே அனுப்பி வைங்க. முடிஞ்சால் போயிட்டு வாங்க, யாராவது நண்பர்கள் இருந்தாலும் செய்யுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை களைவதற்கான முயற்சியில் அந்த அன்னை உங்களுக்கு துணை இருப்பாள். மீனராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்.
உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு உன்னதமான நேரத்தில் இருக்கீங்க. என்ன சார் உன்னதம், நாங்கள் நிம்மதியாகவே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த நிம்மதியை தரக்கூடிய இடத்துல இருக்கீங்க, நிம்மதியை பெறுவதற்கான இடத்துல இருக்கீங்க. ராசிநாதன் உச்சமாக இருக்கார், தசமஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கார். பதவி புகழ் தேடி வரும் நேரம். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. உங்களுடைய எதிரிகள் உங்களிடம் சிம்ம சொப்பனமாக, உங்களை பார்த்து சிம்ம சொப்பனமாக இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சிம்ம சொப்பனம். அவங்க உங்களை பார்த்தாலே பயப்படுவாங்க. அதே சமயம் நீண்ட நாட்களாக உங்களுக்கு பதவி கிடைக்கல அப்படின்னா இப்போ கிடைக்கும். ஏற்கனவே பதவி இருந்த பதவியை விட்டுட்டீங்க. ஏன்னா சனி வந்த ராசிக்குள்ளே வந்ததில் உங்களுக்கு பதவி பறிபோச்சு. ஏன்னா உறவுகளே நண்பர்களே உங்களுக்கு எதிராக இருந்தாங்க. இப்போ அந்த பதவி கிடைக்கக்கூடிய நேரம். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பின் மூலமாக குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். மேல் படிப்புக்கான முயற்சியில் வெற்றி அடைவாங்க. ஸோ குழந்தைகளால் மன நிம்மதி, குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள், உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் தான் அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் மனஸ்தாபத்தை வளர்த்துக்கிறீங்க. பிடிவாத குணத்தை விடணும். தப்புன்னா தப்பு, உண்மைன்னா உண்மை. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் சொல்கிறது முயலுக்கு 3 கால்னு நீங்கள் நின்னீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? முயலுக்கு 4 கால்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை முயலுக்கு 3 கால், நான் பிடிச்ச முயலுக்கு 2 கால் தான் நிற்குது அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சில சமயம் அந்த முயலோட காலை உடச்சி விட்றீங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் நீங்கள் சொல்கிற பொய்யை மெய்யாக்கணும்னு நினைக்கிறீங்க. பொய் மெய்யாகாது. மெய்யை வேணால் பொய்யாக்கலாம், ஆனால் பொய்யை மெய்யாக்க முடியாது. அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசினருக்கு பதவி கிடைப்பதற்கான சூழ்நிலை, உங்களுடைய இழந்த பதவியை பெறுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். தசமஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு, லாப அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான சாதகமான நாட்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி முதல் ஆரம்பித்து 3, 4, 7, 8, 11, 12, 13, 14, 15, 16, 17ஆம் தேதி மாலை 4 மணி வரை. அதன் பிறகு 20, 21, 22, 23, 24, 25, 26, 27ஆம் தேதி மதியம் 1 மணி வரை. அதன் பிறகு 29ஆம் தேதி இரவு 9 மணி முதல் 9 மணி முதல் ஆரம்பித்து 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க. குறிப்பாக வழக்கறிஞர்கள் வெற்றி அடைவார்கள். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், ஆசானாக இருக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்களுக்கு உபதேச தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான நேரம். வியாபாரிகளுக்கு தனலாபம் ஏற்படும். அதுவும் நீங்கள் அறிவு வியாபாரம் பண்ணுறீங்க, சாஃப்ட்வேர் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதனால் இடமாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மீனராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால குடும்பத்தில் உங்களுடைய குடும்ப தொழில்னு ஒன்று இருக்கும். அந்த தொழில் சம்பந்தமாக நீங்கள் கொஞ்சம் முனைப்போடு இறங்கி வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் யுவர் டைம். உங்கள் ஹஸ்பண்டை விட்டுட்டு அவரை கொஞ்சம் ஒதுங்கிடுங்க, நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி வேலை பண்ணுவீங்க. அதனால் அலைச்சல் இருக்கும். நிலம் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் நிலத்தை விற்கணும்னு நினச்சிங்கன்னா விற்கலாம், ஆனால் வாங்கணும்னு நினச்சா வாங்க முடியாது. ஸோ நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சற்று செலவுகளை ஏற்படுத்தினாலும், அதாவது வருமானத்தை ஏற்படுத்தினாலும் செலவுகளில் பெருசாக லாபம் இருக்காது உங்களுக்கு. அதனால் செலவு தான். நீங்கள் ஏதாவது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் நாட் த ரைட் டைம். நீங்கள் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் விவசாய தொழில் பண்ணுறீங்கன்னா விவசாயத்தில் இப்போ மழை பெய்ய போகிறது, வரக்கூடிய அடுத்த 2 மாதம் மழை பெய்ய போகிறது. அதனால் உங்களுடைய நிலத்தை இப்போவே களை பிடுங்குற வேலையெல்லாம், அந்த க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. வேலை பண்ணலாமே தவிர அதுலேருந்து எதுவும் வருமானம் வராது. இந்த மீனராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பினால் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். சார் எனக்கு வேலை கிடைக்கல சார், நான் கேம்பஸில் ஃபெயில் ஆகிட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ குழந்தைங்க இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை தேடி வரும். அதுவும் சாதாரண இடத்துல இல்லை, பெரிய கம்பெனிலேருந்து. அதாவது மற்றவங்கெல்லாம் பார்த்து அப்படி கை வைக்கிற அளவுக்கு நீங்கள் உட்கார போகிறீங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு கெட் அ சூப்பர் ஒண்டர்ஃபுல் ஆஃபர் வேர் யூ வில் பி ரெஸ்பெக்டட். உங்களுடைய அறிவுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய நேரம். ஆனால்
உறவுகள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயரை போக்கும் சூழ்நிலை ஏற்படும். அந்தாளா சோம்பேறிப்பா, அந்தாளா வேலைக்கே போக மாட்டான் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் உங்களுக்கு பதவி கிடைச்சி அது உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள் சற்று தங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் கூட இருக்கிறவங்க யார் உங்களுக்கு நல்லவன் யார் கெட்டவன்னு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களை திருத்தலாம், அவங்கள திருத்திக்க முடியாது. அதனால் அவங்கள விட்டு விலகி இருப்பது நல்லது. எதிரி அடங்கி போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அஷ்டமஸ்தானாதிபதி நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். அஷ்டமஸ்தானாதிபதி உங்களுக்கு எதிரி நீச்சமாக போகிறார். அந்த நீச்சமாக போகிறது உங்கள் எதிரி காணாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்கள்கிட்ட கடன் கொடுத்தவன் உங்களை நாளைக்கு காத்தால 7 மணிக்கு வரேன், எனக்கு நீ கொடுக்கல அப்படின்னா கழுத்தை பிடிச்சி துண்டை போட்டு இழுத்துட்டு போயிடுவேன்மா. அவனுக்கு இங்கே விட ஒரு பெரிய பிரச்சனை அவன் வீட்டில் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு கடன் கொடுத்தவன் அவனை பிடிச்சி இழுத்துட்டு போனாலோ, அவங்க வீட்டில் அவன் ஒய்ஃபுக்கோ இல்லை அவனோட அம்மாவுக்கோ இல்லை அவன் குழந்தைக்கோ ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா இங்கே வருவான், வரமாட்டான். இல்லை அவனுக்கு அரசாங்க ரீதியாக பிரச்சனை வந்துடுதுன்னா இங்கே வரமாட்டான். அதனால் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மாதம் ஏற்படும். இதில் சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது அது இன்னும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மாத பிற்பகுதியில் எதிரிகளால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். உங்களுடைய கடந்த கால தவறுகள் மன்னிக்கப்படும். கணவன் மனைவி உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு போனால் களத்திரகாரகன் களத்திர ஸ்தானத்துக்கு போனால் கணவன் மனைவி உறவில் பாதிப்பு வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு எதிரி போய் நீச்சமாகிறது விசேஷம். அதனால் உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பண வருமானம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ நிலத்தை விற்கணுன்ட்டு போனீங்கன்னா உங்களால் விற்க முடியும், ஆனால் வாங்கணும்னு போனீங்கன்னா வாங்க முடியாது. ஸோ அதனால் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களை நிலத்தை டிஸ்போஸ் பண்ணலாமே தவிர புதிய நிலத்தில் முதலீடு பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. பூர்வீக சொத்து, உங்களுடைய முன்னோர்கள் சம்பாதித்த சொத்து இருக்குது, அது சம்பந்தமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உடன்பிறப்புகள் பங்காளிகள் அவங்களாம் உங்களுக்கு அப்படி வந்து நிற்பாங்க. ஆனால் நீ சொல்லணும், நான் கேட்குறேன். நீங்கள் கடைசியில் பார்த்தா 30 வயசு, அவன் வந்து 40 வயசாக இருப்பான், ஆனால் உங்கள் அண்ணாம்பான். ஏன் அப்படின்னா உங்களுடைய அறிவாற்றலும் அனுபவமும் அந்தளவுக்கு முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உகந்த சூப்பரான நேரம், அதாவது பொற்காலம்னு சொல்லுவாங்க தெரியுமா? எப்பெல்லாம் 12 வருஷத்துக்கு ஒருத்தது நடக்கும். எப்பெல்லாம் உங்கள் ராசிநாதன் குரு உச்சம் அடைகிறாரோ கடகத்தில், அப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உகந்த உச்சஸ்தானத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு பொற்காலமாக இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கீங்க. அதனால் அதை இன்னும் சாதகமாக பயன்படுத்திக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன்னா, தில்லை காளி, அதாவது தில்லைங்கிறது வந்து சிதம்பரம். அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பக்கத்துலேயே அந்த கோயில்லையே தில்லை காளின்னு, அதாவது காளிக்கும் நடராஜருக்கும் டான்ஸ் போட்டி நடந்து அதில் தில்லை காளி வந்து நடராஜர் வந்து கீழே விழுந்து தன்னுடைய காதணியை கால் கட்டவர்களால் எடுத்து இப்படி மாட்டிப்பார். அதை பார்த்த உடனே காளிக்கு வந்து வெக்கம் வந்துடும். ஒரு பெண் அப்படி கால் தூக்கக்கூடாதுன்னு அந்த காலத்து சம்பிரதாயம். இந்த காலத்தில் அது மாறிடுது, அது வேறு விஷயம். அந்த தில்லை காளியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு நடராஜரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முதல்ல காளியை தரிசனம் பண்ணணும், அப்புறம் நடராஜரை பண்ணணும். இதை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிரந்தரமற்ற சூழ்நிலை நிரந்தரமாகும், உங்களுக்கு நிம்மதியை தரும் என்பது திண்ணம். இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன்களை இப்போ நீங்கள் பார்த்தேடு. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கும் எதிர்கால கஷ்டங்களை தவிர்ப்பதற்குமான உபாயத்தை தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.